Welcome to my channel Syed Sultan Thoughts. Please subscribe my channel. டாக்டர் ஜாகிர் நாயக்கின் உரைக்கு பதில் தர திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்களை அழைக்கிறேன். சகோதர சகோதரிகளே, ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள். முதலில் டாக்டர் ஜாகிர் நாயக்குக்கு நான் தொடர்ந்து தாவர உண்ணியாகவே நீடிப்பதா அல்லது புலால் உண்ணியாக மாறுவதா என்று தீர்மானிக்க வேண்டிய உரிமையை எனக்கு விட்டுக் கொடுத்தமைக்கு அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் மறுப்புரையை இப்போது வைத்துக் கொள்வதா அல்லது வெறும் விமர்சனங்களை மட்டும் இப்போது, அதாவது கேள்வி பதில் இப்போது தொடங்கலாம் என்று. இதுதான் மறுப்புரைக்காக ஒதுக்கப்பட்ட நேரம். இப்போது கேள்வி பதிலை வைத்துக் கொள்ளலாமே. கேள்வி பதில் அது 3வது அமர்வில் நாம் அமைத்துக் கொண்ட செயல்முறைப்படி இந்த விவாதம் 3 அமர்வுகளாக நடைபெறும். நீங்கள் உங்கள் பேச்சை தொடரலாம். எது எப்படியோ ஒருங்கிணைப்பாளரின் ஆணைக்கு நான் கட்டுப்பட்டுதானே ஆக வேண்டும். அதனால் நான் எனது வாதத்தை தொடங்க ஏற்கனவே ஒப்புக்கொண்ட வரையறை. சரி, நான் கட்டுப்படுகிறேன். யாருக்காகவும் இந்த நடைமுறை மாற்ற முடியாது. இரு பேச்சாளர்களுக்கும் இது பொருந்தும். இப்போது முதலாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இது தர்க்கமோ அல்லது குதர்க்கமோ அல்ல. அதில் எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதும் அல்ல. எல்லாம் ஒன்றோடொன்று தொடர்புடையது. அந்த கோணத்திலிருந்துதான் இதை நாம் பார்க்க வேண்டும். மரியாதைக்குரிய டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை மிக வன்மையாக நான் ஆட்சேபிக்கிறேன். புலால் உணவை எந்த ஒரு மதமும் தடை செய்து விடவில்லை என்று ஜாகிர் நாயக் அவர்கள் கூறுகிறார். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதாவது, நான் ஒரு மாணவன், ஜைன சித்தாந்தத்தில் MA படித்தவன். என்னுடைய மத கோணத்திலிருந்து நான் என்ன சொல்கிறேன் என்றால், எங்களின் மகாவீர் பிரபுவும் அதோடு எங்களுடைய ஒட்டுமொத்த 24 தீர்த்தர்களும் புலால் உணவை மிக கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். அது பற்றிய விவரங்களை நான் ஏற்கனவே தந்திருக்கிறேன். என்னுடைய தலையாய விவாதமே டாக்டர் டீன் ஓர்னிஷ் அவர்களுடைய கருத்தின் அடிப்படையில் அமைந்ததே. புலால் உணவில் அளவுக்கு அதிகமான புரதச்சத்து, குருதி கொழுப்பு, உரி கொழுப்பு நிறைந்துள்ளன. ஆகவேதான் சுகாதாரமான பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது புலால் உணவே ஆகும். இலைகளை தாவர உணவை தேர்ந்தெடுக்க சொன்னார். இப்போது தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறது என்கிறார் டாக்டர் ஜாகிர் நாயக். இதை நிரூபித்தவர் டாக்டர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் மட்டுமல்ல, எங்களின் மகாவீர் பிரபுவுமே. 2500 வருடங்களுக்கு முன்னரே இதை அவர் சொல்லிவிட்டார். தாவரத்திற்கு மட்டுமல்ல, காற்று, நீர், நெருப்பு, உலோகங்கள், விண், மண் அனைத்துக்குமே உயிருண்டு என்கிறார் அவர். உங்கள் உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக பிறிதொரு உயிரை கொல்ல அனுமதி இல்லை என்கிறார். அவர் ஒரு காரிய சித்த தீர்த்தகர். இவ்வுலகை துறந்து ஜெயின முனிவராவது அவ்வளவு எளிதான காரியம் அன்று என்றும் கூறுகிறார். ஜெயின முனிவர்கள் தாவரங்கள் உள்ளிட்ட எந்த ஓர் உயிரையும் கொல்ல மாட்டார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நமது வீடுகளில் சமைக்கப்பட்ட உணவை அவர்கள் உண்ண மாட்டார்கள். அப்படியானால் நமது வீடுகளில் மட்டும் தாவர கொலை செய்யலாமா என்ற கேள்விகள் எழும். அது வேறு பிரச்சனை. அதை நாம் தனியாக பேச வேண்டும். இந்த இடத்தில் பேச வேண்டாம். அதை அப்புறம் வைத்துக் கொள்ளலாம். மகாவீர் அவர்களின் வார்த்தைகள் மிக மிக தெளிவானவை. இயக்கம் உள்ளதோ இயக்கமற்றதோ எந்த ஒரு பொருளையும் கொல்லக்கூடாது என்பதே அவருடைய சித்தாந்தம். இவ்வுலகை துறக்க முடியாதவர்கள் குறைந்தபட்சம் அனாவசிய கொலையையாவது தவிர்த்து கொள்ளலாமே என்கிறார். எனவே தாவர உணவாக இருந்தாலும் கூட அதுவும் கொலைதான் என்பது அவரது நிலைப்பாடு. ஆனாலும் அத்தியாவசிய கொலைகள் தவிர்க்க முடியாதது என்பதை அவரும் ஒத்துக்கொள்கிறார். அது அகிம்சை வதைதான். இருப்பினும் தவிர்க்க முடியாதது அனாவசியமான உயிர்கொலை தடுக்கப்பட வேண்டும் என்பதே எங்களின் நிலைப்பாடு. இங்கு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று அவசியம், அவசியமற்றது என்பதை பகுத்தறிகின்ற கூர்மதி வேண்டும். ஒரு மாற்று வழி இருக்கையில் நமது பசியை தணித்துக் கொள்ள நம்முடைய சக உயிர்களையே கொல்வதை நாம் தவிர்த்து கொள்ளலாம் அல்லவா நண்பர்களே? நான் தாவர உணவை பற்றி பேசுகையில் காய்கனிகளை பறிப்பது, பறித்தாலும் அவை திரும்ப வளரும், இவையெல்லாம் பேசினேன். அதற்கவர் பார்வையில் பல்லியின் வால் அருந்தால் திரும்ப வளருமே என்று அவர் கூறுகிறார். அது ஒரு விதிவிலக்கு. விதிவிலக்கெல்லாம் பொது நியதியாகிவிடுமா? ஒரு காயையோ கனியையோ பறித்தால் பல காய்கனிகள், ஒரு கிளையை ஒடித்தால் பல கிளைகள் என்று
அவருடைய பாணியில் வாதம் செய்தால் அப்படியான விவாதங்களுக்கு முடிவே இருக்காது. ஒரு வரையறைக்குள் நின்று செய்வதே சரியான விவாதமாகும். மருத்துவ விஞ்ஞானம் பற்றி பல தகவல்களை தந்தார், நானும் தந்தேன். எது சரி ஏற்புடையது என்பதை அறிவார்ந்த நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை மறந்துவிட்டார், கவனித்தீர்களா? நான் இப்படி பேசுவதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். இது ஒரு விவாதம், இது என்னுடைய மறுப்புரை. அப்படி நான் பேசித்தான் ஆக வேண்டும். அதாவது புலால் உணவால் ஏற்படக்கூடிய மனோவியல் தாக்கங்களை பற்றி, அதாவது விலங்குகளின் இறைச்சி அதை உண்ணுகிற மனிதர்களிலும் சில விலங்குத்தன்மைகளை உண்டு பண்ணும் என்பதை மருத்துவ விஞ்ஞானிகள் சொன்னதாக சொன்னேன். அதற்கு அவர் பதில் தந்தாரா? தயவு செய்து உங்களுடைய மறுப்புரையிலாவது இதற்கு பதில் தாருங்கள். சமைக்காத உணவிற்கு வருகிறேன். இப்போது மருத்துவர்கள், பெரும்பாலான மருத்துவர்கள் காய்கறிகளை சமைக்காமல் பச்சையாகவே சாப்பிட சொல்கிறார்கள். அது சுகாதாரமான உணவு முறையாகும். ஆனால் பயறுகள், தானியங்களை நாம் சமைத்துதான் சாப்பிட வேண்டும். பச்சையாக தின்றால் செரிமானமாகாதல்லவா? எங்களுடைய இந்திய தாவர உணவாளர் பேரவை கூட்டங்களின் போது நாங்கள் காய்கறிகளை பச்சையாகவே உண்பதை வழக்கமாக கொண்டுள்ளோம். இப்போது புத்தகங்களை பற்றி அவர் சொன்னாரே, அதை டாக்டர் ஜாகிர் நாயக்கு கொடுத்தது நான் அல்ல. அவற்றை கொடுத்தது என்னுடைய நண்பர் சலேச்சா தான். அவர் என்னிடத்தில் வந்தார். சரி, அதெல்லாம் இப்போது தேவையில்லை. இப்போது உங்களுக்கு நான் முக்கியமான ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அதாவது பலத்த கைத்தட்டலால் உண்மைகளை மறைத்துவிட முடியாது. என்னுடைய விவாதம் உங்களுக்கு சரியாகப்பட்டால் எனக்காக கைத்தட்டுங்கள். அவருடைய விவாதம் சரியாகப்பட்டால் அவருக்கு கைத்தட்டுங்கள். இதில் ஏதோ சில பேச்சுக்களால் கவரப்பட்டு அதற்காக பலத்த கைத்தட்டல் மூலம் உண்மையை ஒரு நாளும் மறைத்துவிட முடியாது என்பதை உணருங்கள். நான் ஒரு நூலை பற்றி குறிப்பிட்டேன், டாக்டர் தீபக் சோப்ரா எழுதியது. அவர் பல நூல்கள் எழுதியிருக்கிறார். அவரும் டாக்டர் டீன் ஓர்னிஷ் மாதிரியே மருத்துவ பணியில் இருக்கும் ஒரு மருத்துவர் தான். அவர் ஆய்வுகளையும் நடத்தியுள்ளார். அந்த ஆய்வுகளின் முடிவாக ஒரு கோட்பாட்டை சொன்னார். அதாவது ஒருவர் உண்ணுகிற உணவின் தாக்கம் அவருடைய புலன்களை பாதிக்கும். சில உத்வேகங்களை, உந்துதல்களை அவரிடத்தில் உண்டு பண்ணும். உடற்கூறியல் ரீதியான, உளவியல் ரீதியான, உணர்வு ரீதியான மாற்றங்களை உண்டு பண்ணும் என்பதுதான் அது. பல மனோநிலை பாதிப்புகள், கோளாறுகள் புலால் உணவால் ஏற்படுபவையே. அது தடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. விலங்குகளை கொன்று தின்பதன் மூலம் தாவர உணவாளர்களுக்கு நாங்கள் உதவியாகத்தானே இருக்கிறோம் என்கிறார். இது சுத்தமான குதர்க்கம். விலங்குகளின் எண்ணிக்கை பெருக்கத்தை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட தேவையில்லை. அது இயற்கையே பார்த்துக் கொள்ளும். ஏனென்றால் கொல்லுவதற்காக அல்லவா நாம் அதிகமாக மிருகத்தை வளர்க்கிறோம். அதானே சிக்கல். காடுகளை பாருங்களேன், அங்கு விலங்குகள் இயற்கை கவனித்துக் கொள்கிறது. எங்குமே இயற்கையின் சுழற்சிதான். சமபலனை நிலைநாட்டும் விஷயத்தை இயற்கை கவனித்துக் கொள்கிறது. வரலாற்று தகவல்கள் சிலவற்றை நண்பர் திரிவேதி குறிப்பிட்டார். டாக்டர் ஜாகிரும் கூட அது பற்றி எல்லாம் பேசினார். நான் இப்போது எங்களது ஜெயின வரலாற்று கோணங்களிலிருந்து சொல்ல வருகிறேன். எங்களுடைய ஜெயின மத வேதங்களில் மிக தெளிவாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது கற்காலத்திலும் முற்காலத்திலும் மனிதன் மரங்களின் அடியிலேயே வாழ்ந்தான். தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளை அம்மரங்களிலிருந்து அவன் பெற்றுக்கொண்டான். அதற்காக விலங்குகளை கொல்ல வேண்டிய அவசியமில்லை, நிர்பந்தமும் இல்லை என்று கூறுகிறது. நண்பர்களே, எனக்கு நேரம் அதிகமாகவே தரப்பட்டது. ஆனால் என்னுடைய பேச்சு விவாதத்தை நீட்டிக்கொண்டே போவதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் அவையோர்களாகிய நீங்கள் பங்கெடுக்க வேண்டிய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு அதிக நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது என் விருப்பம். நன்றி. நன்றி திரு ஜவேரி அவர்களே. நீங்கள் 5 நிமிடம் முன்பாகவே முடித்து விட்டீர்கள். இப்பொழுது லக்ஷ்மிபாய் ஜவேரி அவர்களின் பேச்சிற்கு மறுப்புரைக்க திரு ஜாகிர் நாயக் அவர்களை அழைக்கிறேன். 15 நிமிடங்கள் மட்டும்தான். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகுல் ஜால் ஹக் வ ஸாக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரியவர்களே, பெரியவர்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய முகமனை கூறி வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும். நான் எதையுமே வசதியாக மறந்துவிடவில்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு அரை நிமிடம் அதிகமாக எடுத்துக்கொண்டேன். வசதியாக மறந்துவிட்டேன் என்று எப்படி சொல்ல முடியும்? எனக்கு இன்னும் 5 மணி நேரங்கள் கொடுத்தால் கூட நீங்கள் காத்திருக்க தயார் என்றால் நான் பேசுவேன். ஏனென்றால் நீங்கள் தான் நேர வரையறுப்பை வைத்தீர்கள். 30 நிமிடம் என்றீர்கள். 50 நிமிடத்திற்காக போராடினேன். நான் 2 மணி நேரமும் பேச தயார். ஒரு நாள் கூட என்னால் பேச முடியும். ஏனென்றால் நான் தொடர் சொற்பொழிவாளன். அல்ஹம்துலில்லாஹ். நான் ஒரு புலால் உண்ணி.
நான் ஒரு கருத்தை சொன்னதாக திரு ஜவேரி அவர்கள் சொன்னார். எந்த மதமும் புலால் உணவை தடை செய்யவில்லை என்று சொன்னதாக சொன்னார். நான் அப்படி சொல்லவில்லை. எந்த பிரதான மதமும் தடை செய்யவில்லை என்று தான் சொன்னேன். அது பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜெயின மதம் ஒரு பிரதான மதம் அல்ல. நீங்கள் கொடுத்த புத்தகங்களின் அடிப்படையில் பார்த்தால் ஜெயின மதம் இந்தியாவில் 0.4% தான் உள்ளது. 0.4%, 1%த்திற்கும் குறைவு. அதை பிரதான மதம் என்று கூற முடியுமா? இந்தியாவில், உலகத்தை விட்டு விடுங்கள், அது குறித்து பேசவே தேவையில்லை, மிக குறைவு. என் கருத்துக்கள் தெளிவாக உள்ளன. ஜெயின மதத்தை குறித்த வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஆனால் நடத்துனர் எனக்கு அனுமதி அளிக்க மாட்டார். என்னால் இஸ்லாத்தை குறித்து மட்டும்தான் இங்கு பேச முடியும். ஜெயின மதத்தை குறித்தும் என்னால் பேச முடியும். நான் ஒரு மத ஒப்பியல் மாணவன். பேச்சாளர் பேசும்பொழுது இடையில் குறுக்கிட்டு பேசுவதற்கு அனுமதி இல்லை. நான் அப்படி சொல்லவில்லை என்று அவர் சொன்னால் வீடியோ கேசட்டை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். எந்த ஒரு பிரதான மதமும் புலால் உணவை நிராகரிக்கவோ தடை செய்யவோ இல்லை. நீங்கள் வீடியோ கேசட்டை பார்க்கலாம். கேள்வி நேரத்தில் கேள்விகளை கேட்கவும். எரிச்சல் அடையாதீர்கள். உணவு பழக்கம் உங்களுக்கு உதவி செய்யும். கோவப்படாதீர்கள். திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் சொன்னார், மிருக குணாதிசயம் வந்துவிடும் என்பதற்கு நான் பதில் சொல்லவில்லை என்றார். நான் என் சொற்பொழிவில் சொன்னேன், நீங்கள் கேட்கவில்லை. அமைதியாக இருப்பதற்காக நாங்கள் ஆடுகளைப் போன்ற அமைதியான மிருகங்களை உண்ணுகிறோம் என்றேன். அதனால் என் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் எப்பொழுதும் எல்லாருக்கும் அமைதி உண்டாகட்டும் என்பேன். மேலும் அவர் நான் டாக்டர் டீன் ஆர்னிஷை குறித்து எந்த பதிலும் சொல்லவில்லை என்றார். நான் அவருக்கு சவால் விடுகிறேன். அவரது புத்தகம் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான மருத்துவக் கல்லூரியின் பாடநூலில் சேர்க்கப்பட்டுள்ளதா? உணவு பழக்கத்தை குறித்த புத்தகங்கள் அல்ல. வில்லியம் டி ஜார்விஸ் சொன்ன பதிலை அதற்கு நான் பதிலாக சொல்லிவிட்டேன். ஏனென்றால் விஞ்ஞானிகளும் மருத்துவ தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களும் கூட லட்சிய சைவம் என்ற எண்ணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் விட்டு வைக்கவில்லை. அது ஒரு மருத்துவ புத்தகம் அல்ல, உணவு பழக்க புத்தகம். என் வார்த்தைகள் தெளிவாக இருக்கும். நான் குழப்ப மாட்டேன். மேலும் இந்த டீன், அவருடைய பெயர் என்னவோ, நான் இதுவரை அவரது பெயரை கேள்விப்பட்டதில்லை. முதல் முறையாக கேள்விப்படுகிறேன். அவரை எனக்கு தெரியாது. இருப்பினும் அந்த புத்தகம் பாடநூலாக சேர்க்கப்பட்டுள்ளதா என்று நிரூபிக்க வேண்டுகிறேன். மருத்துவ நூலாக அல்ல, பாடநூலாக கல்லூரிகளில் சேர்க்கப்பட்டுள்ளதா? அப்படி இருந்தால் அது ஆதாரப்பூர்வமான புத்தகம். கால்நடைகளை குறித்து கவலை வேண்டாம், இயற்கை அவற்றை பார்த்துக் கொள்ளும் என்றார். கவலைப்படுவது நீங்கள் தானே, எங்களுக்கு கவலை இல்லை. இயற்கை அவற்றை உண்டாக்கிய விதம், அவற்றை நாம் கொன்றாலும் கூட அவை மீண்டுமாக வரும். இறைவன் தான் படைப்பாளன். அல்லாஹ் உருவாக்கினான். சிங்கத்தையோ புலியையோ கொன்றால் அந்த இனம் அழிந்துவிடும். அவற்றை உணவாக உண்ண முடியாது. ஆனால் கால்நடைகளை நாம் உண்ண முடியும். இறைவன் அவ்வாறு படைத்திருக்கிறான். நாம் இறைவனின் வழியில் நடக்காவிட்டால் எண்ணிக்கை அதிகமாகிவிடும். மேலும் தாவரங்களை அறுப்பது குறித்து அவர் பேசினார். தாவரங்களை நாம் அறுத்தாலும் அதன் தாய் இன்னும் அப்படியேத்தான் இருக்கிறது என்பார்கள். அதே போல்தான் ஆடுகளின் குட்டிகளையும் மாடுகளின் குட்டிகளையும் ஏன் அறுக்கக்கூடாது? அறுக்கலாம். தாய் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது. பசு உயிரோடு தான் உள்ளது. அந்த குட்டி தாயாக வளரும் பொழுது அந்த தாயையும் அறுக்கலாம். அவருடைய இந்த வாதத்தில் எனக்கு உடன்பாடுதான். இன்னும் சொல்ல போனால் தாவரங்களை விட ஆடு மாடுகளின் பெருக்கமே வேகமானது. மேலும் அவர் சொன்னார், குணப்படுத்துவதை விட வரும் முன் காப்பது நல்லது என்றார். டாக்டர் ஆர்னிஷ் சொன்னதை நான் ஏற்கிறேன். மேலும் அவர் சொன்னார், தாவர உணவு சில வியாதிகளுக்கு நல்லது என்றார். நானும் அதைத்தான் சொல்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எந்த உணவு சுகாதாரமானது என்பது தலைப்பல்ல. அதே நேரத்தில் இந்த உணவு மனிதர்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லும் பொழுது அதை எதிர்த்து சவால் விடுகிறேன். எந்த மருத்துவ புத்தகத்திலாவது நான் ஒரு மருத்துவன்? இது போன்ற புத்தகங்கள் அல்ல. ரோஷப் நிறுவனமோ இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரஸோ கொடுத்த புத்தகங்கள் அல்ல. இந்த புத்தகங்களில் வந்திருக்கும் தகவல்கள் எங்கும் காண முடியாதவை, சோதிக்கப்படாதவை, நிரூபிக்கப்படாதவை. வருமுன் காப்பதை குறித்து இஸ்லாத்தில் ஒரு வழி உள்ளது. அது உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிடும். வருமுன் காப்பது குறித்து இஸ்லாத்தில் ஒரு வழி உள்ளது. நாங்கள் விலங்குகளை அறுக்கும் பொழுது நாங்கள் ஜபீஹா செய்வோம். குரல் வளையை அறுப்போம். அதோடு மூச்சுக்குழாயும் கழுத்து நாளங்களும் அறுபடும். முதுகு தண்டுக்கு பாதிப்பு ஏற்படாது. பாதிப்பு ஏற்பட்டால் இதயத்திற்கு செல்லும் நாளம் பாதிக்கப்பட்டு மாரடைப்பு ஏற்படும். முதுகு தண்டு பாதிக்கப்படாத பொழுது கழுத்து நாளங்களும் குரல் வளையும் மூச்சுக்குழாயும் அறுபடும் பொழுது இதயம் துடித்துக் கொண்டிருக்கும். கிட்டத்தட்ட எல்லா ரத்தமும் வெளியேறிவிடும். ரத்தத்தோடு கிருமிகளும் நுண்கிருமிகளும் வெளியேறிவிடும். இந்த முறையில் நீங்கள் விலங்குகளை கொன்றால் உடலுக்கு ரத்தத்தால் ஏற்படக்கூடிய அநேக நோய்கள், நீங்கள் சொன்ன நோய்களை முற்றிலுமாக தடுத்துவிட முடியும். வரும் முன் காத்துவிட முடியும். இஸ்லாத்தின் முறைப்படி விலங்குகளை அறுத்தால் மாமிசம் நீண்ட நேரம் கெடாமல் இருக்கும். ஆனால் சிலர், நீங்கள் விலங்குகளை ஈவிரக்கம் இல்லாமல் அறுக்கிறீர்களே, வலியால் இறக்கின்றனவே என்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தின் முறைப்படி அறுக்கும் பொழுது, கழுத்து நாளங்களை அறுக்கும் பொழுது
இரத்த நாளங்கள் துண்டிக்கப்பட்டு வலி உணர்வுக்கு காரணமான நரம்புகளுக்கு ரத்தம் செல்வதில்லை. ஆகவே விலங்கு வலியை உணர்வதில்லை. சாகும் வரை காலை உதைத்துக் கொண்டு துடிக்கும். ஏன் தெரியுமா? அதிக ரத்தம் வெளியேறுவதால். அது வலியை உணர்வதில்லை. அது தன்னையே ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறது. ஏனென்றால் உடலின் அந்த பகுதியில் ரத்தம் குறைவாக உள்ளது. அந்த விலங்கு வலியை உணர்வதில்லை. வலியை இல்லாமல் இருக்கிறது. வலியை இல்லாமல் ரத்தத்தால் ஏற்படக்கூடிய நோய்களின் வாய்ப்புகளை குறைத்து விட்டோம். அடுத்ததாக, உலகத்தில் பல நாடுகளில் விலங்குகளை வளர்க்கும் சிலர் அவற்றிற்கு ஹார்மோன் செலுத்துகிறார்கள். அப்படி ஒரு விஷயத்தை பற்றி திரு ஜவேரி அவர்கள் கூறினார். ஆனால் பெயரை சொல்லவில்லை. அதற்கு பெயர் DS, டயசிஸ் சில்பெஸ்டரால். கால்நடைகளுக்கு இந்த ஹார்மோனை செலுத்தினால் அதிக மாமிசம் கிடைக்கும். அதனால் அதிக பணம் கிடைக்கும். இது இஸ்லாமிய முறைப்படி ஹராம். கார்சினோஜெனிக் ஹார்மோன்களை விலங்குகளுக்கு செலுத்தினால் ஜபிஹா முறைப்படி அறுத்தாலும் கூட அது ஹராம் தான். அது ஜபிஹா, ஆனால் ஹலால் அல்ல. ஜபிஹாவாக இருந்தாலும் அது ஹராம் தான். ஹார்மோன்கள் செலுத்தப்பட்ட கால்நடைகளை நாம் உண்டால் அது ஹராம் ஆகும். அதே போல் அசைவம் செலுத்தப்பட்ட பசுக்களையும் நாம் உண்ணக்கூடாது. ஏனென்றால் நபி அவர்கள் அசைவம் உண்ணும் எந்த ஒரு விலங்கும் உனக்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு நீங்கள் சுகாதாரத்தை மேற்கொள்ள வேண்டும். மேலும் மாமிசத்தை நன்றாக சமைக்க வேண்டும். இப்படி செய்தால் திரு ஜவேரி அவர்கள் சொன்ன அநேக நோய்கள், எல்லா நோய்களும் அல்ல, அநேக நோய்களை தவிர்த்து விடலாம். மேலும் பொதுவாக உண்ணப்படும் அசைவ உணவில் மிக ஆபத்தானது பன்றி மாமிசம்தான். பன்றி மாமிசத்தை உண்ணுவதால் நமக்கு 70 வித்தியாசமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதில் ஒரு நோய் அவர் சொன்னபடி இஸ்கீமிக் இதய நோய். ஏனென்றால் பன்றி இறைச்சியில் கொழுப்பை வளர்க்கும் அம்சம் இருக்கிறது, தசையை வளர்க்கும் அம்சம் இல்லை. அந்த கொழுப்பு இரத்த நாளங்களின் உட்சுவரில் படிந்து விடுகிறது. அதனால் ஆர்த்ரோஸ்கலோசிஸ், ஹைப்பர் டென்ஷன் உண்டாகிறது. இந்த காரணத்தினால்தான் திருக்குரானில் 4 வித்தியாசமான இடங்களில் சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 173, சூரா மாய்தா அத்தியாயம் 5 வசனம் 3, சூரா அனாம் அத்தியாயம் 6 வசனம் 145, மேலும் சூரா அன்-நஹ்ல் அத்தியாயம் 16 வசனம் 115 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் கின்ஸீர் வமா உஹில்ல லிகைரில்லாஹ் பி. புசிக்க தடை செய்யப்பட்டிருப்பது செத்ததும் இரத்தமும் பன்றி இறைச்சியும் அல்லாஹ் அல்லாதவர்களின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட விலங்குகளும் ஆகும். தடை செய்யப்பட்டுள்ளது. இதிலிருந்து நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும். அப்படி செய்தால் பல நோய்களை நாம் தவிர்க்கலாம். திருக்குரான் சொல்கிறது சூரா தாஹாவில் அத்தியாயம் 20 வசனம் 81, நாம் உங்களுக்கு அளித்ததில் நல்லதை புசித்து வாருங்கள், அதில் நீங்கள் வரம்பு மீறிவிடாதீர்கள். திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் சொன்ன அநேக நோய்கள் எதனால் உண்டாவது தெரியுமா? அதிகமாக உண்பதால். நீங்கள் அதிகமாக தாவர உணவை உண்டால் கூட நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. தாவர உணவை உண்ணாதீர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு மருத்துவன். நான் ஒரு லட்சிய வெறிப்பிடித்த புலால் உண்ணி அல்ல. ஆகவே நீங்கள் அதிகமாக உண்பதை தவிர்த்தால் அநேக நோய்களை தவிர்த்து விடலாம். நீங்கள் இஸ்லாமிய முறையை பின்பற்றினால், இஸ்லாமிய முறைப்படி அறுத்து ரத்தத்தை வெளியேற்றினால், ஹார்மோன்களை செலுத்தாமல் இருந்தால், சுகாதாரமான சூழலில் நன்றாக சமைத்தால், பன்றி இறைச்சியை தவிர்த்தால், அதிகமாக உண்ணாமல் இருந்தால் அநேக நோய்களை நம்மால் தவிர்க்க முடியும். இது அவரது அநேக கேள்விகளுக்கு பதில் தந்துவிட்டது. சில கேள்விகள் பாக்கி உள்ளன. நேரம் இருந்தால் கேள்வி பதில் நேரத்தில் நீங்கள் கேளுங்கள், நான் சொல்கிறேன். சுகாதாரமான உணவை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். ஆராய்ச்சிகளை குறித்தும் பரிசோதனைகளை குறித்தும் பேசுகிறார்கள். நான் இப்பொழுது உண்மையை குறித்து பேசப் போகிறேன். டாக்டர் வில்லியமை பொறுத்தவரையில் மிகவும் பிரபலமான ஒருவர் டாக்டர் வில்லியம். அவர் சொல்கிறார், தாவர உணவு ஒரு மனிதனின் ஆயுட்காலத்தை 6 வருடங்களுக்கு அதிகரிக்கிறதாம். அசைவ உணவுக்கு பதிலாக சைவ உணவை உண்டால் 6 வருடங்கள் அதிகமாக வாழ்வீர்கள். இவையெல்லாம் வெறும் கதைகளே, கற்பனைகள். ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு தகவல் சேகரிக்கப்பட்டது. 1932 52 வரை 100 வயதுக்கும் மேலாக வாழ்ந்தவர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டது. இந்த தகவலை மையமாக வைத்து ஓசி கரஸ் என்பவர் ஒரு புத்தகம் எழுதினார். 100 ஆண்டுகள் வாழ்வதற்கு 1200 பேர் என்ன செய்தார்கள், எப்படி சாதித்தார்கள் என்று எழுதினார். அதில் எல்லா தகவல்களும் உள்ளது. அதில் உணவு பழக்கங்களும் உள்ளது. அந்த 1200 பேரில் எத்தனை பேர் தாவர உண்ணிகள் என்று தெரியுமா? எத்தனை பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 1000? 4 பேர்தான். வெறும் 4. தாவர உணவா அசைவ உணவா என்று நிரூபிக்க இந்த தகவல் சேகரிக்கப்படவில்லை. வேறு காரணங்களுக்காக சேகரிக்கப்பட்டது. அதில் உணவு பழக்கங்கள் இடம் பெற்றிருந்தன. இது உண்மை, ஆராய்ச்சி அல்ல, உண்மை. 20 ஆண்டுகள் இடைவேளையில் 100 வயதிற்கும் மேல் வாழ்ந்த 1200 பேர்களில் 4 தாவர உண்ணிகள் தான். ஆல்கஹால் தெரியும் அல்லவா? ஆல்கஹால் மட்டுமே. ஆல்கஹால் சைவமா இல்லையா? ஆல்கஹால் சைவமா அசைவமா? சைவம். பழச்சாறுகளிலிருந்து எடுக்கப்பட்டது. அசைவ உணவால்
உண்டாகக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் அதிகமாக ஆல்கஹால் ஒன்று மட்டுமே உண்டாக்குகிறது. ஒரு சைவ உணவு பழக்கம் உண்டாக்குகிறது. இந்த ஆல்கஹாலுக்காக எல்லா தாவர உணவும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்ல முடியுமா? இன்று பல விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்வார்கள், இந்த புத்தகங்களிலும் உள்ளது. இன்று உலகத்தில் அநேக மரணத்துக்கான காரணங்களில் ஆல்கஹாலுக்குத்தான் முதலிடம். நான் எல்லா தாவர உணவையும் தவிர்க்க சொல்லவில்லை. நான் என்ன சொல்கிறேன்? குர்ஆன் சொல்வதை சொல்கிறேன். சூரா மாயிதா அத்தியாயம் 5 வசனம் 90. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. நம்பிக்கை கொண்டோரே, நிச்சயமாக மதுவும் சூதாட்டமும் சிலை வணக்கமும் அம்பெறிந்து குறி கேட்பதும் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க வேலைகளில் உள்ளவையாகும். இவைகளிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றியடைவீர்கள். மது சைத்தானின் கை தொழில், அதை தவிர்த்து விடுங்கள். ஆல்கஹாலை மட்டும்தான் தவிர்க்க சொல்கிறேன், எல்லா தாவர உணவையும் அல்ல. மேலும் புகைப்பிடித்தல் உலகத்தில் அதிக மரணம் ஏற்படுவதற்கு இரண்டாவது காரணம் சைவமா அசைவமா? சைவம். ஆல்கஹாலால் உண்டாகும் நோய்களை தவிர்க்க முடியுமா? அதன் குணாதிசயத்தை மாற்றுவதுதான் ஒரே வழி. அப்பொழுது அது ஆல்கஹாலாக இருக்காது. புகைப்பிடிப்பால் ஏற்படும் நோய்களை தவிர்க்க முடியுமா? புகைப்பிடிக்காதீர்கள். தடை செய்வதுதான் ஒரே வழி. தடை செய்ய முடியவில்லை என்றால் தவிர்க்கப்படுவதுதான் ஒரே வழி. ஆல்கஹால் தவிர்க்கப்படுகிறது. அதற்கு எதிராக 400 ஃபத்வாக்களுக்கும் மேலாக இஸ்லாமிய அறிஞர்களால் வழங்கப்பட்டுள்ளது. தடை செய்வதை தவிர வேறு வழி இல்லை. கேசரி பருப்பு தெரியுமா? கேசரி பருப்பு இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் அதனால் இடுப்புக்கு கீழ் வாதம் ஏற்படும். இது வடமேற்கு இந்தியர்களின் வழக்கமான உணவு. ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது? அது மரணத்தையும் உண்டாக்கும். இடுப்புக்கு கீழ் வாதத்தை உண்டாக்கும். மதுவை சவுதி அரேபியா போன்ற அநேக நாடுகள் தடை செய்துள்ளன. இந்தியாவிலும் பல மாநிலங்களில் தடை செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. பொது இடங்களில், அரசாங்க கட்டிடங்களில், பொது போக்குவரத்தில். கேசரி பருப்புக்கு இந்தியாவில் தடை உண்டு. தவிர்க்க முடியவில்லை என்றால் தடை செய்வதுதான் வழி. எனக்கு தெரிந்து உலகில் எந்த ஒரு அரசாங்கமும் பொதுவாக புலால் உணவை தடை செய்தது இல்லை. எந்த ஒரு அரசாங்கமும் இல்லை. பன்றி இறைச்சியை போன்ற சில உணவுகள் தடை செய்யப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவில் தடை உண்டு. தவிர்க்க முடியவில்லையா? தடை செய்யுங்கள். தவிர்க்க முடியவில்லை என்றால் தான் தடை செய்ய வேண்டும். இன்றைய விவாதம் எது சிறந்த உணவு என்பதை பற்றி அல்ல. இன்றைய விவாதம் புலால் உணவு மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதா இல்லை விலக்கப்பட்டுள்ளதா என்பதை பற்றியே. நான் 20 கேள்விகள் கொண்ட ஒரு பட்டியலை முன்வைத்தேன். ஆனால் திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் வசதியாக 5 நிமிடங்களுக்கு முன்பாகவே தனது உரையை நிறுத்திக் கொண்டார். கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை. எனக்கு இன்னும் 1 மணி நேரம் கொடுத்தால் நான் தொடர்ந்து பேசுவேன். காட்டில் வளரும் சில கனிகள் விஷம் உள்ளவை. ஸ்ட்ரிச்லீன் தாவர உணவு விஷம் உள்ளவை. தத்துரா விஷம் உள்ளது. தீர்வு என்ன? அவற்றை உண்ணக்கூடாது. மேலும் தண்ணீரை எடுத்துக் கொள்ளுங்கள். தண்ணீரால் அநேக நோய்கள் பரவுகின்றன. காலரா, பாராடைபாய்டு, டைபாய்டு, அமீபியாசிஸ், ஜியார்டியாசிஸ் போன்ற நோய்களை உண்டாக்கும். வட்டப்புழு, ஊசிப்புழு, ஹெப்படைட்டிஸை உண்டாக்கும். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். தண்ணீரால் உண்டாகும் நோய்கள். என்ன செய்வீர்கள்? தண்ணீரை தடை செய்வீர்களா? தவிர்க்க வேண்டும். தண்ணீரை சுத்திகரிக்க வேண்டும். நோய்களை தவிர்க்கலாம். பாலினால் அநேக நோய்கள் ஏற்படுகின்றன. ஷிகிலா, காலரா, பாராடைபாய்டு, டைபாய்டு, டியூபர்குலோசிஸ், சால்மோனெல்லிஸ், புரூசலோசிஸ். ஒரு நீண்ட பட்டியலை என்னால் தர முடியும். என்ன செய்வீர்கள்? பாலை தடை செய்வீர்களா? அதை பதப்படுத்த வேண்டும். அதை தடை செய்வதில்லை, விலக்குவதில்லை. தடை செய்வது சரியல்ல. மேலும் பால் அசைவமா இல்லை சைவமா என்பது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை குறித்து விவாதிக்கப் போவதில்லை. நோயை தவிர்க்க முடியவில்லை என்றால் தடை செய்வதுதான் ஒரே வழி. நான் பல காரணங்களை சொன்னேன். ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் பதில் சொல்லவில்லை. பொதுவாக புலால் உணவை எந்த ஒரு அரசாங்கமும் இதுவரை தடை செய்யவில்லை. எந்த ஒரு பிரதான மதமும் இதுவரை புலால் உணவை பொதுவாக தடை செய்யவில்லை. ஆகவே நான் சொல்கிறேன், புலால் உணவு அனுமதிக்கப்பட்டதே, விலக்கப்பட்டது அல்ல. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது நான் எந்த ஒரு தாவர உண்ணியின் உணர்வையாவது காயப்படுத்தி இருந்தால் என்னுடைய இதயத்தின் அடித்தளத்திலிருந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். திருக்குரானிலிருந்து ஒரு வசனத்தை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். சூரா இஸ்ரா அத்தியாயம் 17 வசனம் 81. அது சொல்கிறது, وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது. திண்ணமாக அசத்தியம் அழியக்கூடியதே. وآخر دعوانا الحمد لله رب العالمين. இப்பொழுது நாம் கேள்வி பதிலுக்கான நேரத்திற்கு வந்துவிட்டோம். அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரத்திற்குள் மிக அதிகபட்ச பயனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால்
அதற்காக விதிக்கப்பட்டுள்ள நெறிமுறைகளை கண்டிப்பாக நாம் கடைப்பிடித்தே ஆக வேண்டும். அதாவது, நமது இன்றைய தலைப்பாகிய புலால் உணவு மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்டதா விலக்கப்பட்டதா என்பதற்குட்பட்ட கேள்விகளாக இருக்க வேண்டும். தலைப்புக்கு அப்பாற்பட்ட கேள்விகள் அனுமதிக்கப்பட மாட்டாது. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை சுருக்கமாக கேளுங்கள். கேள்வியே சொற்பொழிவாக்கி விடாதீர்கள். ஒருவர் கேள்வி கேட்கும்போது இன்னொரு கேள்வியோடு குறுக்கிடாதீர்கள். மீண்டும் சொல்கிறேன், உங்கள் கேள்விகள் சுருக்கமாகவும் தெளிவாகவும் இருக்கட்டும். இது சொற்பொழிவு நேரம் அல்ல, கேள்வி நேரம் என்பதை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். திரு ஜவேரி அவர்களும் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களும் பதில்களை தருவதற்கு 5 நிமிடங்களுக்கு மேல் எடுத்துக்கொள்ளக் கூடாது என நினைவூட்டுகிறேன். அவையில் 4 மைக்குகள் தரப்பட்டுள்ளன. 2 மேடைக்கு அருகே, அது ஆண்களுக்கு, 2 பின்புறத்தில், அது பெண்களுக்கு. திரு ஜவேரி அவர்களிடத்தில் கேள்வி கேட்க விரும்புவோர் திரு ஜவேரிக்கு கேள்விகள் என்று எழுதப்பட்ட மைக்கின் முன்னால் வரிசையாக நில்லுங்கள். பின்புறத்தில் பெண்களுக்கும் அப்படித்தான். டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களிடம் கேள்வி கேட்க விரும்புகிறவர்கள் டாக்டர் ஜாகிருக்கு கேள்வி என்று எழுதப்பட்ட மைக்கின் முன்னால் வரிசையாக நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நேரத்தில் ஒரு கேள்வி மட்டுமே அனுமதிக்கப்படும். 2வது கேள்வி ஒருவர் கேட்க விரும்பினால் மீண்டும் வரிசையில்தான் வர வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள். எழுத்து மூலமாக கேள்வி கேட்க விரும்புகிறவர்கள் எமது தொண்டர்களிடமிருந்து காகிதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நேரம் இருந்தால் மட்டுமே இந்த கேள்விகளுக்கு பதில் தர முடியும். கேள்வித்தாளில் நீங்கள் யாரிடம் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களோ அவர்கள் பெயரை அதில் எழுத வேண்டும். அதாவது திரு ஜவேரி என்றோ அல்லது டாக்டர் ஜாக்கீர் என்றோ மறக்காமல் எழுத வேண்டும். அடுத்து உங்களுடைய பெயர், உங்களுடைய தொழில் பற்றிய விவரங்களை தெளிவாக எழுதினால் பேச்சாளர்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக பதில் தர முடியும். ஒவ்வொரு மைக்கிலிருந்தும் ஒரு கேள்வியாக கேட்டு வரவும். அதாவது கடிகார முட்களைப் போல 2 பேச்சாளர்களுக்கும் கேள்விகள் மாறி மாறி வரும். இப்பொழுது நாம் முதல் கேள்வியை என் இடதுபுறத்தில் இருக்கும் மைக்கிலிருந்து ஆண்கள், பிறகு பெண்கள், மீண்டும் அப்படியே சுற்றி வருவோம். சகோதரரே, முதல் கேள்வியை நீங்கள் கேளுங்கள். உங்கள் கேள்வி திரு ஜவேரி அவர்களுக்கா? ஆமாம், கண்ணியத்திற்குரிய தலைமை விருந்தினர் ஜவேரி அவர்களே, என்னுடைய கேள்வி, புலால் உணவு விலக்கப்பட்டது என்ற தலைப்பில் பல கோணங்களில் இருந்தும் கருத்துக்களை தந்தீர்கள். உங்களுடைய லார்ட் மகாவீரை பற்றிய தகவல்களையும் தந்தீர்கள். அவர் கூறியிருப்பது என்னவென்றால், பிற உயிரினங்களை தனக்காக கொல்வது கண்டிப்பாக தடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினீர்கள். எனக்கு ஒன்றை விளக்கமாக கூறுங்கள். லார்ட் மகாவீர் அவர்கள் தாவரங்களை உண்ணலாம் என்று கூறினாரா? வெஜிடேரியன் என்றால் எனக்கு தெரிந்தது மகாவீர் பிரபு எங்கு சென்றாலும் எந்த மரம், செடி, கொடியையும் ஒடித்ததாக தகவல்கள் இல்லை. அவர் எப்போதும் மரத்தடியிலேயே அமர்ந்திருந்தார். அதிலிருந்து தானாக விழும் பழங்களை உண்டார். அதாவது எந்த மரத்திலிருந்தும் அவராகவே சென்று பழத்தை பறித்ததாக ஆதாரமே கிடையாது. தயவு செய்து எனக்கு விளக்கமாக கூறுங்கள். ஏனெனில் இதுவரை தாங்கள் பேசியிருப்பது புலால் உணவு உண்ணக்கூடாது என்பதை பற்றித்தான். ஆகவே எனக்கு ஜைன மதத்தின் கோட்பாடுகள் என்னவென்பதை பற்றி தாங்கள் விளக்கமாக கூறுங்கள். அதாவது லார்ட் மகாவீர் பிரபு அவர்கள் என்ன கூறினார்கள் அதை எனக்கு விளக்கமாக. உங்களுக்கு தேவையான பதிலை நான் இப்போது தருகிறேன், கேளுங்கள். அதாவது தாவரங்களுக்கும் உயிருண்டு என்று மகாவீர் பிரபு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஆகவே ஜைன வேதங்களின்படி ஜைன முனிவர்களுக்கு தாவர உணவு விலக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, அவர்கள் இப்படியான கடும் நெறிமுறை விதிகளால் தான் எல்லோரும் ஜைன முனியாக முடிவதில்லை. ஆகவேதான் அனாவசிய உயிர்கொலைகளை தடுக்கலாமே என்று அவர் கூறுகிறார். அது மட்டுமல்ல, தாவரங்களை கூட உணவாக கொள்ள ஜைன முனிவர்களை அவர் அனுமதிக்கவில்லை. கேளுங்கள் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களிடம். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர ஜாகிர் அவர்களே, என் பெயர் ஹுமேமா. என்னுடைய கேள்வி, தாவர உணவாளர் சங்கம் ஒன்றின் பிரசுரங்களை இந்த மண்டபத்தில் விநியோகித்தார்கள். அதில் திருக்குர்ஆன் சூரா ஹஜ்ஜில் வருகின்ற ஒரு வசனத்தை குறிப்பிட்டுள்ளார்கள். அதன் இறைச்சியோ இரத்தமோ அல்லாவை சென்றடைவதில்லை, ஆனால் உங்களுடைய இறையச்சமே அவனை சென்றடைகிறது. ஆகவே உணவுக்காக விலங்குகளை கொள்வதை இஸ்லாம் தடை செய்வது இதிலிருந்து தெரியவில்லை என்று கேட்பதோடு விலங்குகள் சம்பந்தப்பட்ட வேறு பல தகவல்களையும் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் திரட்டி தந்துள்ளார்கள். உங்கள் பதில்? சகோதரிக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். மிகவும் அடிப்படையான கேள்வியை கேட்டிருக்கிறார். இங்கு சில சங்கங்கள் சில பிரசுரங்களை விநியோகித்திருக்கிறார்கள்.
குரானிலிருந்தும் ஹதீதுகளிலிருந்தும் மேற்கோள்களை காட்டி ஒரு முஸ்லிம் அசைவம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த விவாதம் நடப்பதற்கு காரணமே இவைதான். அது குறித்து நான் பேசவில்லை, ஏனென்றால் இவர்கள் மதம் குறித்து பேச வேண்டாம் என்று சொன்னார்கள். கேள்வி கேட்டதால் பதில் சொல்ல வேண்டியுள்ளது. இதுதான் அந்த பிரசுரம். ருஷப் நிறுவனத்தின் தலைவர் திரு தன்ராஜ் சலேச்சா அவர்கள் என்னிடத்தில் கொடுத்துள்ளார். இப்படித்தான் இந்த விவாதம் அரங்கேறியது. இந்த பிரசுரத்தில் திருக்குரானின் வசனம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நானும் சில மேற்கோள்களை காட்டப்போகிறேன். இதில் சில தவறான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கருத்துக்களில் நாம் கவனம் செலுத்த தேவையில்லை. அவர் சூரா ஹஜ்ஜிலிருந்து ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார். அத்தியாயம் 22 வசனம் 37. அது சொல்கிறது, அதன் இறைச்சியோ அல்லது இரத்தமோ இறைவனை சென்றடைவதில்லை, உங்களின் இறை அச்சமே அவனை சென்றடைகிறது. நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் முழுமையாக. வேறு சில மதங்களைப் போல இஸ்லாத்தில் இல்லை என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. வேறு மதங்களில் இறைவன் உயிர் வாழ மாமிசமும் இரத்தமும் தேவை என்று நம்புகிறார்கள். நீங்கள் பலி கொடுக்கும் பொழுது இரத்தம் இறைவனை அடைவதில்லை, மாமிசம் சென்றடைவதில்லை, உங்கள் எண்ணங்கள் சென்றடைகிறது, உங்கள் நற்குணங்கள் சென்றடைகிறது. நீங்கள் இறை அச்சத்தோடு பலி கொடுத்தால் அதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதனால்தான் ஈதுல் அல்ஹா நேரத்தில் பலி கொடுக்கும் பொழுது அந்த மாமிசத்தில் 1/3 பகுதியை கண்டிப்பாக ஏழைகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். ஒரு பகுதியை உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்கலாம். ஒரே ஒரு பகுதியை நீங்கள் உங்களுக்காக வைத்துக் கொள்ளலாம். இறைவனுக்கு எந்த பகுதியும் தேவையில்லை. ஏனென்றால் திருக்குரான் சூரா அல்-அன்ஆம் அத்தியாயம் 6 வசனம் 14 சொல்கிறது, அவனே அனைவருக்கும் உணவளிப்பவன், ஆனால் அவன் உணவு தேவையுள்ளவன் அல்ல. எல்லாம் வல்ல இறைவன் உணவளிப்பவன், அவனுக்கு உணவு தேவையில்லை. நீங்கள் பலி கொடுக்கும் பொழுது உங்கள் எண்ணத்தை பார்க்கிறானே தவிர அவனுக்கு மாமிசமோ ரத்தமோ தேவையில்லை என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. இன்னொரு வசனமும் உள்ளது. எல்லாவற்றிற்கும் பதில் சொன்னால் 1 மணி நேரம் ஆகிவிடும். குரானிலிருந்து சொல்லியிருக்கும் இன்னொரு வசனத்தை பற்றி கூறுகிறேன். திருக்குரானில் சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 205 சொல்லப்பட்டுள்ளது, அவன் புறமுதுகிட்டு செல்கின்ற போது நாட்டில் பெரும் குழப்பத்தை உண்டு பண்ணி பயிர் பச்சைகளையும் கால்நடைகளையும் அழிப்பான். இத்தகைய குழப்பக்காரர்களை இறைவன் நேசிப்பதில்லை. இந்த வசனத்தை மேற்கோள் காட்டிவிட்டு அதன் கீழே எழுதப்பட்டுள்ளது, ஆகவே இதனால் நீங்கள் அசைவம் உண்ணக்கூடாது என்ற கருத்தை எழுதியிருக்கிறார். இந்த வசனத்தில் இடம்பெறும் அரபு சொல் நஸ்ல் தமிழில் மொழிபெயர்த்தால் கால்நடை என்று பொருள் பெறும். சந்ததி என்றும் பொருள் கொள்ளலாம். இதை நீங்கள் சந்ததி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, கால்நடை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இதை நீங்கள் நன்றாக படித்தால் உலகம் முழுவதும் பயிர் பச்சைகளையும் கால்நடைகளையும் சந்ததிகளையும் அழித்து குழப்பத்தை உண்டாக்குபவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உணவுக்காக அறுப்பவர்களை பற்றி சொல்லவில்லை, குழப்பத்தை விளைவிப்பதற்காக அறுப்பவர்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. குழப்பக்காரர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. குழப்பம் விளைவிப்பதற்காக தாவரங்களை கொன்றாலும் அல்லாஹ் அதை விரும்புவதில்லை. உணவு குறித்துதான் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் தாவரங்களையும் உண்ணக்கூடாது, கால்நடைகளை உண்ணக்கூடாது என்ற உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கொண்டால் அதில் பயிர்களை குறித்தும் தான் உள்ளது. விவாதம் செய்ய தவறான வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். சுய சிந்தனை இல்லை. பயிர்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தால் புலால் உணவு விலக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தாவர உணவும் தான் விலக்கப்பட்டுள்ளது. அதன் அர்த்தம் அது இல்லை. புலால் உணவும் விலக்கப்படவில்லை, தாவர உணவும் விலக்கப்படவில்லை. விலக்கப்பட்ட சில உணவை பற்றி அல்லாஹ் திருக்குரானில் சொல்லியிருக்கிறான். அவன் திருக்குரானில் சொல்கிறான், சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 168, தூய்மையான அனுமதிக்கப்பட்ட பொருட்களை புசியுங்கள். இது குறித்து பல ஹதீதுகளும் உள்ளன. நீங்கள் சஹீஹுல் புகாரி பாகம் 3 ஹதீத் 551 படித்தால், மேலும் சஹீஹுல் புகாரி பாகம் 8 ஹதீத் 38 தாகத்தால் தவித்த ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த ஒரு மனிதனை குறித்து சொல்கிறது. அவனுக்கு வெகுமதி கிடைக்கும் என்கிறார். தாகத்தால் தவித்த ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்தால் கூட வெகுமதி கிடைக்குமா என்று மக்கள் கேட்கிறார்கள். அதற்கு நபி அவர்கள் ஆம் என்றார். விலங்குகளுக்கு இரக்கம் காட்டும் எந்த ஒரு செயலும் வெகுமதிக்குரியது என்றார். மடமை யுகம் என்று அழைக்கப்பட்ட காலத்தில் யௌமில் ஜாஹிலியா 1400 வருடங்களுக்கு முன்பாக மனிதர்கள் விலங்குகளைப் போல் நடத்தப்பட்ட நேரத்தில் நமது அன்புக்குரிய நபி அவர்கள் மிருக உரிமையை குறித்து பேசியிருக்கிறார். அதன் மீது அதிகமான பாரத்தை சுமத்தாதீர்கள் என்றார். இன்று இந்தியாவில் 2 மாடுகள் 500 கிலோவிற்கு மேல் சுமக்க கூடாது என்பது சட்டம். ஆனால் 1000ற்கு மேல் சுமக்கின்றன. அதிக பாரத்தை சுமத்தாதீர்கள் என்றார். துன்புறுத்தாதீர்கள் என்றார். அவற்றை கட்டி போட்டு சுடாதீர்கள் என்றார். சஹி முஸ்லிமில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாகம் 3 ஹதீத் எண் 4812. மேலும் சஹீஹுல் புகாரியிலும் கட்டி போட்டு சுடாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்து சஹி முஸ்லிம் பாகம் 3 ஹதீத் எண் 4810 உணவுக்காக ஒரு விலங்கை அறுக்கின்ற போது அது வலியை உணர முடியாத அளவுக்கு கத்தியை கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒரு விலங்கு பார்க்கின்ற பொழுது மற்றொன்றை அறுக்காதீர்கள். ஒரு விலங்கை 2 முறை கொல்லாதீர்கள். அவர் சொன்னது போல அட்ரினலின் சுரப்பும் அதிகமாக இருக்கும். அதோடு ரத்தமும் முழுமையாக வெளியேறிவிடும். நபி அவர்கள் சொன்னது போல விலங்குகளின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். ஆனால் அனுமதிக்கப்பட்ட விலங்குகளை உணவுக்காக அறுக்கலாம். அது அனுமதிக்கப்பட்டதே. இதுவே எனது பதில்.
கேளுங்கள் சகோதரி. முட்டையை பற்றிய குறிப்புகள் 100 என்ற நூலில் 8ஆம் 9ஆம் பக்கங்களில் 13வது குறிப்பில் ஒரு தகவல் தரப்பட்டுள்ளது. அதாவது கர்ப்பிணி பெண் முட்டை சாப்பிட்டால் அவளுக்கு பிறக்கின்ற குழந்தை வழுக்கை தலையாய் பிறக்குமாம். அதோடு அதற்கு மலட்டுத்தன்மையும் ஏற்படுமாம். மேலும் 18ஆம் குறிப்பில் சில ஆப்பிரிக்க நாடுகளில் பல் முளைப்பதற்கு முன்னால் ஒரு குழந்தைக்கு முட்டை கொடுத்தால் அதன் மனநிலை பாதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது விஞ்ஞானபூர்வமானதா அல்லது மூட நம்பிக்கையா? இது விஞ்ஞானபூர்வமாக இருந்தால் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டவையா? இது மூட நம்பிக்கை என்றால் இப்படியான பொய்களை முட்டை பற்றிய குறிப்புகள் 100 என்ற நூலில் இடம்பெறச் செய்தது ஏன்? நன்றி. ரொம்ப நன்றி சகோதரி. முதலாவது, அந்த புத்தகத்தை எழுதியது நானல்ல. 2வது, அந்த புத்தகத்தை உங்களுக்கு தந்தவனும் நானல்ல. மேலும் அந்த நூலிலிருந்து எந்த குறிப்பையும் நான் மேற்கோள் காட்டவில்லை. ஆகவே அதை பற்றி கூற வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஆனாலும் திட்டவட்டமாக ஒரு விஷயத்தை, அதாவது ஏற்கனவே நான் குறிப்பிட்டதுதான், அதாவது முட்டைகளில் மேலதிகமான புரதச்சத்து, உரி கொழுப்பு மற்றும் குருதி கொழுப்பு அதிகமாக இருக்கிறது. இது மற்றவர்களுக்கு ஆபத்தோ இல்லையோ, குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தீங்கை விளைவிக்கும். அடுத்த கேள்வி வலது பக்கம் உள்ள மைக்கில் இருந்து. என் பெயர் ஃபசல் ஜாரங். நான் ஒரு கட்டடக் கலைஞன். எனது கேள்வி டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களுக்கு. இதய நோய் ஏற்படுவதற்கு புலால் உணவு மட்டும்தான் காரணமா? இதற்கு விளக்கம் தாருங்கள். சகோதரர் அருமையான கேள்வியை கேட்டார். இதய நோய்களுக்கு புலால் உணவு மட்டும்தான் காரணமா என்ற கேள்வி. இது குறித்து திரு ஜவேரி அவர்களும் பேசினார். இறைச்சி, மிருக மாமிசம், கோழி, ஆடு, மாட்டு இறைச்சிகள் இதய நோயை உண்டாக்கும் என்றார். உண்டாக்கலாம், அவர் சொன்னது சரிதான். ஆனால் கொலஸ்ட்ராலை உண்டாக்கக்கூடிய ஒரு தாவர உணவு கூட இல்லை என்றும் அவர் சொன்னார். இதை நீங்கள் ஒரு மருத்துவரிடம் சொன்னால், லட்சிய சைவ மருத்துவர்களிடம் இல்லை, அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். புலால் உணவாக இருந்தாலும் தாவர உணவாக இருந்தாலும் அதில் கொழுப்பும் கொலஸ்ட்ராலும் அதிகமாக இருந்தால் இதய நோய் உண்டாகும். இதுதான் உண்மை. புலால் உணவில் அதிக கொலஸ்ட்ரால் உள்ளது, ஆனால் தாவர உணவிலும் உள்ளது. கடலை எண்ணெயில் உள்ளது, முந்திரி பருப்பு, தேங்காய், நெய், வெண்ணெய் எல்லாவற்றிலும் உள்ளது. ஒரு சாதாரண குடும்ப தலைவிக்கு கூட தெரியும். ஏன் தெரியுமா? ஏனென்றால் விளம்பரங்கள் வருகிறது. சஃபோலா எண்ணெயை வாங்குங்கள், இருதய நோய் வராது. மற்ற எண்ணெய்கள் நோயை உண்டாக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். சாதாரண விஷயம். இதை தெரிந்து கொள்ள மருத்துவராக இருக்க தேவையில்லை. ஆகவே இவர்களது கருத்து முற்றிலுமாக ஒரு பொய் என்றுதான் கூற வேண்டும். ஒரு மருத்துவனான நான் இவர்களுக்கு சவால் விடுகிறேன். நான் திரு ரஷ்மிபாய் ஜவேரியை வெண்ணெயில் கொழுப்பு உள்ளதா இல்லையா என்று பதிலளிக்க சவால் விடுகிறேன். ஆகவே இருதய நோயால் பாதிக்கப்பட்டவரிடம் மருத்துவர் சொல்கிறார், கொழுப்பை தவிர்க்க வேண்டும், வெண்ணெயை தவிர்க்க வேண்டும், கடலை எண்ணெயை, முந்திரி பருப்பை தவிர்க்க வேண்டும். இந்த தகவல் எங்கிருந்து கிடைத்தது? இந்த புத்தகங்களிலிருந்து. இந்த புத்தகத்தை அவர் என்னிடத்தில் கொடுத்தார். இந்த புத்தகத்தை நீங்கள் தானே கொடுத்தீர்கள்? யார் கொடுத்தார்கள்? திரு சலேஜா அவர்கள். திரு சலேஜா அவர்கள் கொடுத்தார்கள். இந்த புத்தகத்திலும் அதேதான் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தாவர உணவில் கொலஸ்ட்ராலே இல்லை என்று. என்னை மன்னித்து விடுங்கள். இந்த புத்தகங்களை திரு ஜவேரி தான் கொடுத்தார் என்று நினைத்தேன். அவர் கொடுக்கவில்லை என்றால் என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் ஒரு விஷயம், இந்த அனைத்து புத்தகங்களும் ஜெயின் நிறுவனத்தால் பிரசுரிக்கப்பட்டது. மும்பையில் மலிவாக விநியோகித்துள்ளார்கள். ஒரு நிமிஷம், மீண்டும் மீண்டும் நீங்கள் அதையே கூறி ஜெயின் ஒரு நிமிஷம் தயவு செய்து டாக்டர் அவர்களே ஒரு நிமிஷம். நான் யார் மனதையும் புண்படுத்த விரும்பவில்லை. நான் அப்படி சொல்ல விரும்பவில்லை. ஆனால் கட்டாயப்படுத்தப்பட்டேன். சரி, விட்டு விடுங்கள். ஜெயின்களால் எழுதப்படவில்லை என்றால் அப்படியே இருக்கட்டும். இல்லை டாக்டர் ஜாகிர், நீங்கள் சொல்வதற்கு நான் பதில் சொல்லியே ஆக வேண்டும். உங்கள் கேள்வி பதில் நேரத்தில் உங்களுக்கு நேரம் வழங்கப்படும். அவர் பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் குறுக்கிட வேண்டாம். உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நேரத்தில் நீங்கள் பதில் சொல்லலாம். எனக்கு இடையூறு ஏற்பட்டதால் அரை நிமிடம் அதிகமாக கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, நீங்கள் கெட்டிக்காரர். அரை நிமிஷம் எல்லாம் தர முடியாது. எத்தனையோ போலி தகவல்களை தந்திருக்கிறார்கள் முட்டையை பற்றி. முட்டையில் கொலஸ்ட்ரால் உண்டு. கண்டிப்பாக முட்டையில் கொலஸ்ட்ரால் உண்டு, அதிகமாகவே உள்ளது. ஆனால் நோய்கள் உண்டாவதற்கு அது முக்கிய காரணம் அல்ல. இன்றைய ஆராய்ச்சிகளும் மருத்துவ புத்தகங்களும் இதைத்தான் தெரிவிக்கின்றன. முட்டையில் இருக்கும் கொலஸ்ட்ரால் நோய்க்கான முக்கிய காரணம் அல்ல. ஆனால் சாச்சுரேட்டட் உதிரி கொழுப்பு முட்டையை வறுக்க பயன்படுத்தப்படும் வெண்ணெய், எண்ணெய், நெய்யால் தான் உண்டாகிறது.
இவற்றால் முட்டையை வறுக்கவில்லை என்றால் முட்டையால் இதய நோய் உண்டாகும் வாய்ப்பும் கண்டிப்பாக குறைந்துவிடும். மேலும் இன்று மொத்த மக்கள் தொகையில் 2 பேருக்கு கொலஸ்ட்ராலின் தாக்கம் இல்லை. கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ள முட்டை போன்ற உணவை உட்கொள்ளும் பொழுது ஈரல் உடனடியாக தன்னுடைய உற்பத்தியை நிறுத்திவிடுகிறது. ரத்தத்திற்கு போய் சேரும் கொழுப்பின் அளவு சரியான மட்டத்தில் இருக்கும். 1 கொலஸ்ட்ராலின் தாக்கம் உண்டு. அவர்கள் முட்டையின் கருவை உண்பதை தவிர்க்க வேண்டும். மற்றவர்கள் தினமும் ஓரிரு முட்டைகளை உண்ணுவதால் அவர்களுக்கு இதய நோய் வந்துவிடாது. ஆனால் அதை பன்றி இறைச்சியுடன் சேர்த்து சாப்பிட்டால் கண்டிப்பாக பிரச்சனை உண்டு. நெய்யில் வறுத்தால் பிரச்சனை உண்டு. கடலை எண்ணெயில் வறுத்து சாப்பிட்டால் பிரச்சனை உண்டு. தலை வழுக்கையாகிவிடும். உதாரணம் கொடுக்க விரும்பவில்லை. இங்கு அமர்ந்திருக்கும் நிறைய பேரின் தலை வழுக்கையாக உள்ளது. வழுக்கை தலையுடன் நிறைய அறிஞர்கள் உள்ளார்கள். பெயரை சொல்ல விரும்பவில்லை, உங்கள் மனதை காயப்படுத்த விரும்பவில்லை. ஆகவே இவை அனைத்தும் உண்மையில்லாத சில யூகங்களை மட்டும் வைத்து செய்யப்படும் ஆராய்ச்சிகள் மட்டும்தான். உண்மைகளை வைத்து ஆராய வேண்டும். மேலும் இதய நோய் உண்டாக வேறு காரணங்கள் மது அருந்துவதும் புகைப்பிடிப்பதும் தான். இந்த 2 காரணங்கள் இதய நோயை உண்டாக்குகின்றன. அமெரிக்காவில் பார்த்தால் அசைவத்தால் இதய நோய் உண்டாகிறது என்கிறார்கள். கொழுப்பு அதிகமாம். திருக்குரான் அதிகமாக உண்ணாதீர்கள் என்கிறது. அதை கடைபிடித்தால் பிரச்சனை தீரும். இரண்டாவதாக, அமெரிக்காவில் இருக்கும் சைவர்கள் அனைவரும் செல்வந்தர்கள், பணக்காரர்கள். ஏனென்றால் தாவர உணவின் விலை அங்கு அதிகம். எப்படி மெர்சிடிஸ் காரில் பயணம் செய்தால் அந்தஸ்து கூடுகிறதோ அதேபோல் தாவர உணவு உண்டால் அந்தஸ்து கூடும். அமெரிக்காவில் 3-7% பேர் தாவர உண்ணிகளாக இருக்கிறார்கள். 1%த்திற்கும் குறைந்தவர்கள்தான் சுத்தமான தாவர உண்ணிகள். அவர்கள் பணக்காரர்களாக இருப்பதால் சுகாதாரத்தின் மீது கவனம் செலுத்துகிறார்கள். அநேகர் லட்சிய சைவர்களாக உள்ளார்கள். திரு ரஷ்மிபாய் ஜவேரியும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வார். மது பழக்கத்தையும் புகைப்பிடித்தலையும் தடுக்க வேண்டும். இந்த பழக்கங்கள் குறைவாக இருப்பதால் சைவர்களுக்கு இதய நோய் உண்டாகும் அளவும் குறைந்தே காணப்படுகிறது. ஆனால் யாராக இருந்தாலும் உணவில் குருதி கொழுப்பையும் அதிகமாக சேர்த்துக் கொண்டால், தாவர உணவாக இருந்தாலும் சரி, புலால் உணவாக இருந்தாலும் சரி, அவருக்கு இதய நோய் உண்டாகும். அதை தடுக்க வேண்டும் என்றால் திருக்குரானை பின்பற்றுங்கள். சூரா தாஹா அத்தியாயம் 20 வசனம் 81 வரம்பு மீறாதீர்கள் என்கிறது. ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. பள்ளியில் படித்த கதை. முன்பொரு காலத்தில் ஒரு மதகுரு இருந்தார். அவர் அதிகமாக உணவு அருந்துவிட்டார். 64 லட்டுகளை அவர் சாப்பிட்டு விட்டார். அவர் வீட்டிற்கு வந்ததும் அவரது மனைவி, நீங்கள் ஏன் ஜீரணத்திற்கான ஒரு மாத்திரையை சாப்பிடக்கூடாது என்றார். அதற்கு அவர், 6 குழந்தைகளை பெற்றும் உனக்கு அறிவு வரவில்லையா என்றார். வயிற்றில் ஜீரண மருந்துக்கு இடம் இருந்தால் நான் இன்னும் 2 லட்டுக்களை விழுங்கியிருக்க மாட்டேனா என்றார். சகோதரரை கேளுங்கள். எனது கேள்வி திரு ரஷ்மிபாய் சவேரி அவர்களுக்கு. இந்த புத்தகத்தில் கூறப்பட்டிருப்பது, அதாவது புலால் உணவு பற்றிய 100 குறிப்புகள். இல்லை, அந்த புத்தகத்தை நான் எழுதவில்லை. இந்த புத்தகத்தில் உள்ளதை பற்றி தான் நான் கூற வருகிறேன். அது உங்கள் விருப்பம். நீங்கள் கேட்கும் கேள்விகள் எந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது என்றும் யார் அதை எழுதினார் என்றும் விவாதம் வேண்டாம். இல்ல சார், நீங்கள் கேட்கும் கேள்விகளை நேரடியாகவே கேட்கலாம். ஓகே, இந்த புத்தகம் ஜெயினர்கள் வெளியிட்டது தானே? அதனால் தான் உங்களிடம் கேட்கிறேன். புலால் உணவு பற்றிய 100 குறிப்புகள் அடங்கிய இந்த புத்தகத்தை டாக்டர் நேமிச்சந்த் எழுதியிருக்கிறார். இதில் புலால் உணவாளர்களை கேவலப்படுத்தும் வகையில் நிறைய கேலி சித்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த சித்திரங்கள் அனைத்தும் மிக கீழ்த்தரமாக அவமதிக்கும் வகையில் அடங்கியுள்ளன. அதனால்தான் நான் கேட்கிறேன், அடுத்தவர்களை புண்படுத்துகிற அளவுக்கு இப்படி அசிங்கப்படுத்துவது ஜெயினர்களுக்கு பொருத்தம்தானா? இது போன்ற சித்திரங்களால் அவர்களது மனதை நாம் புண்படுத்துகிறோம் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? இந்த சித்திரம் என்னை முழுமையாக பாதித்துள்ளது. தயவு செய்து இதற்கு விளக்கம் தாருங்கள். கேட்க வேண்டாம் என்று கூறிவிடுங்கள். அதற்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை. பேச்சாளர் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மறுக்கிறார். பதில் சொல்ல தரமற்றது என்று தான் கருதும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மறுத்திட பேச்சாளருக்கு உரிமை உண்டு. என்ன தவறு இருக்கிறது? சரி, அவரை அமைதிப்படுத்துங்கள். சரி, அடுத்த கேள்வி. இது சரியானதல்ல. கேள்விக்கு அவர் பதில் சொல்ல மறுக்கிறார். அவருக்கு அந்த உரிமை இல்லை. எனக்கு திருப்தி இல்லை. இங்க பாருங்கள், பேச்சாளருக்கு முழு உரிமை உண்டு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கேள்விக்கு பதில் சொல்லவோ மறுக்கவோ ஒரு பேச்சாளருக்கு முழு உரிமை உண்டு. நீங்கள் கேள்விகளையும் சரியாக கேட்க வேண்டும். கடுஞ்சொற்கள், கேலி, கிண்டல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதை மறந்து விடாதீர்கள். பேச்சாளரையோ அவர் சார்ந்த மதத்தையோ அவமதிப்பது போல் இருக்கக்கூடாது, புண்படுத்தக்கூடாது. அது மட்டும் ஒரு கேள்விக்கு பேச்சாளரின் கருத்தை பதிலாக பெற வேண்டுமே தவிர அந்த கேள்வியிலேயே உங்கள் கருத்தை திணிக்க கூடாது. நீங்கள் கேட்கும் கேள்வி யாரையுமே புண்படுத்தக்கூடாது. அது போன்ற கேள்விகளை கேளுங்கள். நீங்கள் உங்கள் கருத்தை திணிக்காதீர்கள். பேச்சாளரின் கருத்தை கேளுங்கள். சரி சகோதரி, அடுத்த கேள்வி டாக்டர் ஜாகீருக்கு. அஸ்லாம் அலைக்கும் சகோதரரே, என் பெயர் அஸ்ரா. நான் ஒன்று கேட்க விரும்புகின்றேன். தாவர உணவை ஊக்குவித்து கோபிநாத் அகர்வால் எழுதிய ஒரு நூலின் 15-16 பக்கங்களில்
இப்படி ஒரு தகவல் தரப்பட்டுள்ளது. ஒரு சராசரி பசு தன் ஆயுட்காலத்தில் தருகின்ற பால் ஒரே நேரத்தில் 90,000 பேர்களுக்கு பால் தரவல்லதாம். ஆனால் அதே பசு இறைச்சிக்காக கொல்லப்படுகின்ற போது வெறும் 1000 பேருக்குத்தான் அது போதுமானதாக இருக்கும். ஓர் ஆட்டின் நிலையும் இதுதான். இது தங்க முட்டையிடும் வாத்தை கொன்ற கதையை போன்றது என்கிறார். இதில் குறிப்பிட்டிருக்கும் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? மீண்டும் அதே புத்தகத்திலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறார். நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். திரு சலேச்சா அவர்கள் இந்த புத்தகங்களை கொடுத்தார். இன்னும் அதிகமான புத்தகங்களை தருவதாகவும் சொன்னார். அந்த புத்தகங்கள் வெளியிலே அநேக கடைகளில் கிடைக்கும். மக்களும் அதை வாங்கி படிக்கின்றார்கள். ஆகவே நான் மக்களிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கின்றேன். அது மீண்டும் மீண்டும் அந்த புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டுகிறீர்களே, அது ஏன்? சரியாக சொன்னீர்கள் சகோதரர். நான் ஏன் மறுபடியும் இது குறித்து பேசுகிறேன் என்று கேட்கிறார். எல்லா வாதங்களும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வாதங்கள் இதில் குறிப்பிடப்படவில்லை என்றால் நானும் மறுபடியும் இதை சொல்லியிருக்க மாட்டேன். தயவு செய்து உணர்ச்சி வசப்படாதீர்கள். திரு ஜவேரி சொன்னது சரிதானே? யாரோ எழுதிய புத்தகத்திற்கு என்னிடத்தில் எதற்காக விளக்கம் கேட்கிறீர்கள்? அதில் உள்ள கருத்துக்களுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன் என்கிறார். அவர் கேட்டதிலும் நியாயம் இருப்பதாகத்தான் தோன்றுகிறது. அதனால் அந்த நூலை நாம் ஒதுக்கி விடுவோம். இப்போது அவர் பேசிய பேச்சிலிருந்து மட்டும் கேள்வியை கேட்போம். சரியாக சொன்னீர்கள். சரியான விஷயம். நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் இதை ஏற்கிறேன். திரு ஜவேரி புத்தகங்களில் உள்ளதை பேசினார். அவர் ஆராய்ச்சி செய்யவில்லை. புலால் உண்ணிகளுக்கு எதிரான புத்தகங்களிலிருந்து பேசினார். புத்தகங்களை படித்து அதிலிருந்து உண்மைகளை சொன்னார். ஒன்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை தவறு என்று சொல்ல வேண்டும். நான் அந்த புத்தகத்தை எழுதவில்லை, என்னை யாரும் கேள்வி கேட்காதீர்கள் என்று அவர் சொல்வது தவறு. புலால் உணவு குறித்து நீங்கள் என்னை எந்த கேள்வி கேட்டாலும் அந்த புத்தகம் தவறு என்று சொல்வேன், அறிவுபூர்வமானது அல்ல என்று சொல்வேன், இல்லை அறிவுபூர்வமானது என்பேன். எதற்காக எரிச்சல் அடைய வேண்டும்? அது சைவத்தின் நலனை குறித்து பேசும் புத்தகம். என்னிடத்தில் யாராவது இஸ்லாத்திற்கு எதிரான புத்தகத்தை சொன்னால் அது பொய் என்று சொல்வேன். பொறுங்கள். பேச்சாளர்களுக்கும் அவையோர்களுக்கும் இடையில் விவாதம் நடத்த நான் விடமாட்டேன். அவையோர்கள் கேள்வியை மட்டும் தான் கேட்கணும், பேச்சாளர்கள் பதிலை மட்டும் தான் சொல்ல வேண்டும். வேறு உரையாடல் கூடாது. அது டாக்டர் ஜாகிராக இருந்தாலும் சரி, திரு ஜவேரியாக இருந்தாலும் சரி, அவையோரோடு விவாதிக்க விடமாட்டேன். உங்கள் பேச்சை தொடருங்கள். நான் பேச்சை துவங்குகிறேன். நீங்கள் நேரத்தை கணக்கிட துவங்குங்கள். ஒவ்வொரு முறையும் இடையூறு செய்தால் நான் எப்படி முழு பதிலை சொல்ல முடியும்? ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ள வேண்டாம் என்று தலைமையை நான் வேண்டிக் கொள்கிறேன். எனது பதிலை இடைமறித்தால் அதிக நேரம் தர வேண்டும். சகோதரி, நீங்கள் குறிப்பிட்ட இந்த வாதம் இந்த புத்தகத்தில் மட்டுமல்ல, அநேக புத்தகங்களில் உள்ளது. நீங்கள் இணையதளத்திற்கு சென்றால் அங்கும் இதே உள்ளது. முதலாவதாக, பால் சைவமா அசைவமா என்பது ஒரு பெரிய கேள்வி. பால் அசைவம்தான் என்று சொல்லும் அநேக தாவர உண்ணிகள் இருக்கிறார்கள் இந்த புத்தகத்தில். நான் பேச்சாளரை குறை கூறவில்லை. இந்த புத்தகத்தில் பால் அசைவம்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாலால் பல நோய்கள் வரும் என்று சொல்கிறார்கள். வேறு சில சைவ நிறுவனங்கள் இல்லை, நாங்கள் பால் உண்ணிகள் பால் குடிப்போம் என்கிறார்கள். பால் சைவமோ அசைவமோ? என்னுடைய சாதாரண கேள்வி. நீங்கள் விலங்குகளுக்கு வலி உண்டாக்க விரும்பவில்லை என்றால் நீங்கள் பால் கறக்கும் பொழுது, ஒரு விலங்கில் இருந்து பாலை கறக்கும் பொழுது அதிக வலியை உண்டாக்குகிறது தெரியுமா? செயற்கை முறையில் பால் கறப்பது அதிக வலியை உண்டாக்கும். ஒரு பாலூட்டும் பெண்ணை கேட்டு பாருங்கள். பிரச்சனை உண்டாகும் நேரங்களில் செயற்கை முறையில் பாலை வெளியேற்ற வேண்டும். அது அதிக வலியை தரும். விலங்கிலிருந்து பாலை கறக்கும் பொழுது வலி உண்டாகிறது. விலங்குகள் உணவுக்காக அல்ல என்று சொல்லிவிட்டு கால்நடைகளில் இருந்தும் பசுக்களில் இருந்தும் பாலை ஏன் கறக்கிறீர்கள்? அது வலியை உண்டாக்கும். இது ஒரு வகையில் விலங்குகளிடமிருந்து திருடுவது போலத்தான். விலங்குகள் உணவுக்காக இல்லை என்று சொல்லிவிட்டு அதன் பாலை கறந்தீர்கள் என்றால் அதன் குழந்தைகளுக்கு சேர வேண்டிய பாலை நீங்கள் திருடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு உதாரணம் தரப்பட்டது. அதாவது சராசரியாக ஒரு பசு ஒரு நாளைக்கு 10 கிலோ பால் தருகிறதாம். மீண்டும் அதே புத்தகம். அது தவறென்றால் பிரச்சனை இல்லை, இணையதளத்திலும் உள்ளது. ஒரு நாளைக்கு 10 கிலோ பால், ஒரு மாதத்திற்கு 300 கிலோ, ஒரு வருடத்திற்கு ஏறக்குறைய 3000 கிலோ. பாலை கிலோ கணக்கில் அளப்போம், லிட்டர் கணக்கில் தானே. கிலோ கணக்கு ஏன் என்று தெரியவில்லை. எழுதியவரை கேட்க வேண்டும். மேலும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, 3000 கிலோ பாலானது 6000 பேருக்கு உணவளிக்குமாம். ஆகவே ஒரு பசுவின் வாழ்க்கை முடிவடைவதற்குள் அது ஒரே நேரத்தில் 90,000 பேருக்கு உணவளிக்கும் என்கிறார்கள். அந்த பசுவை அறுத்தால் 1000 பேர் உண்ணலாம். எது சிறந்தது, 1000-ஆ 90,000-ஆ? தங்க முட்டையிடும் வாத்தை ஏன் ஒரே அடியாக அறுக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். அது புத்திசாலித்தனம் அல்ல, அதை நான் ஏற்கிறேன். ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பால் கறக்கும் கறவை பசுவை எந்த பால்காரனும் அறுப்புக்காக விற்க மாட்டான். அதே போல் ஒரு கறவை பசுவை யாரும் அறுப்புக்காக வாங்கவும் மாட்டார்கள். ஏனென்றால் பால் கறக்கும் வயதை தாண்டிய பசுவை விட பால் கறக்கும் பசுவின் விலை மிக அதிகமானது. மும்பையில் கறவை பசுவின் விலை 20,000 to 25,000 ரூபாய். ஆனால் கறக்கும் வயதை தாண்டிய பசுவின் விலை 3,000 to 5,000 ரூபாய்கள் தான். ஆகவே புலால் உண்ணிகளான நாங்கள் என்ன செய்கிறோம்?
கால்நடைகளை அவை பால் தரும் வரை பாதுகாத்துக் கொள்கிறோம். கறக்கும் வயதை தாண்டிய பிறகு அதை அறுத்து விடுகிறோம். நாங்கள் வாத்து இடும் எல்லா முட்டைகளையும் எடுத்துக் கொள்கிறோம். முட்டை இடுவது நின்றவுடன் மாமிசத்திற்காக அதை அறுத்து விடுகிறோம். உயிரும் போகணும், கட்டையும் உடையக்கூடாது. ஒரு கல்லில் 2 மாங்காய். எங்களுக்கு அறிவு கூர்மை அதிகம். இன்னொரு வாதத்தை வைக்கிறார்கள். விலங்குகளை வயலில் பயன்படுத்தலாம், போக்குவரத்திற்காகவும் நிலத்தை உழுவதற்காகவும் பயன்படுத்தலாம் என்கிறார்கள். விலங்குகள் மேல் அவ்வளவு அன்பிருந்தால் ஏன் பாரத்தை சுமத்துகிறீர்கள்? மேலும் இந்திய புள்ளி விவர கணக்கு ஒன்று பசுக்கள், காளைகள் மற்றும் எருமைகள் அடங்கிய மொத்த கால்நடைகளில் வெறும் 25% தான் பலனீட்டுபவை. மீதமுள்ள 75% பலன் தராதவை என்று சொல்கிறது. ஒன்று பால் கறக்கும் வயதை தாண்டி இருக்கலாம், அல்லது காளைகள், எருமைகள் போன்றவைகளாக இருக்கலாம். இந்த பலன் தராத 75% விலங்குகளை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்வது? ஆடுகள், காளைகள், எருதுகள். அதற்கு ஒரு வழி, நீங்களே அதை வளர்க்கலாம். ஒரு சராசரி காளையையோ பசுவையோ வளர்க்க ஒரு ஆண்டிற்கு 18,000 ரூபாய் தேவை. இது அரசாங்கத்தின் புள்ளி விவர கணக்கு, என்னுடைய புள்ளி விவர கணக்கு அல்ல. ஒரு ஆண்டிற்கு 18,000. பால் கொடுப்பதை நிறுத்திய பிறகு மேலும் 4-5 ஆண்டுகள் வாழ்கின்றன. பல லட்சம் மாடுகளை ஒரு மாட்டிற்கு 18,000 என்ற விகிதத்தில் செலவு செய்து எந்த விவசாயியால் பார்த்துக் கொள்ள முடியும்? இரண்டாவது வழி, ஜீவகாருண்ய நிறுவனங்களிடம் ஒப்படைப்பது. அவற்றை விட்டுவிடுவார்கள், அது வயலுக்குள் நுழைந்து பயிரை மேய்ந்துவிடும். மூன்றாவது வழி, காட்டில் விட்டு விடுவது, அங்கு விலங்குகளால் கொல்லப்படும். நான்காவது வழிதான் சிறந்தது. அவை பால் கொடுக்கும் வயதை தாண்டிய பின் பாலை பயன்படுத்திக் கொண்டு அறுப்புக்கு அனுப்பிவிட வேண்டும். விவசாயிக்கும் தன்னுடைய பணம் கிடைத்து விடுகிறது, மனிதர்களுக்கும் அந்த விலங்கின் மாமிசத்தை உண்பதால் அதனுடைய பலன் கிடைக்கிறது. பிறகு அதன் தோலும் பயன்படுகிறது, எலும்பும் பயன்படுகிறது. இதுதான் எனது பதில். அடுத்த கேள்வி திரு ஜவேரி அவர்களுக்கு. கஸ்தூர் சந்த் ஜெயின் அவர்களின் கருத்துப்படி 22வது தீர்த்தகரான நேமிநாத் என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட அலஸ் நேமினுடைய திருமணத்தின் போது விலங்குகள், பறவைகளின் இறைச்சி விருந்தில் பரிமாறப்பட்டதாம். இத்தனைக்கும் மணமக்கள் இருவருமே சாஸ்திரிய ஜெயினர்கள் ஆவர் என்கிறார். மற்றொரு செய்தியை சொல்கிறார். சென்யா என்றொரு ஜெயின ஸ்ராவிகா, அவர் பீஷன் ஸ்ரைனிக் என்பவருடைய மனைவியாம். மகாவீர் காலத்தில் வாழ்ந்த பெண்ணாம். கர்ப்பிணியாக இருந்தார். கர்ப்பிணி பெண்களுக்கு சில சமயங்களில் ஏற்படும் வினோதமான ஆசைகள் போல் இவருக்கும் நேர்ந்ததாம். அவருடைய கணவரின் இதயத்தை சாப்பிட ஆசைப்பட்டாராம். அதனால் பீஷனின் மூத்த மகன் அபய்குமார் தனது தாயாருக்கு ஒரு செத்த விலங்கின் இறைச்சி துண்டை ஒன்றை கொடுத்தாராம். சென்யாவும் தனது கணவரின் இதயம்தான் என்று நினைத்து தின்றுவிட்டாராம். இந்த கதை டிசம்பர் 1981 கெரவன் ஆங்கில பத்திரிகையில் வந்துள்ளது. கஸ்தூர் சந்த் தந்திருக்கும் இந்த தகவல் மெய்யா பொய்யா, சரியா தப்பா, ஆதாரபூர்வமானதா அல்லவா என்பதல்ல எனது பிரச்சனை. எனக்கு இதனுடைய விளக்கம் தேவை. நன்றி சகோதரி. முதலாவது, நான் அவைத்தலைவரை கேட்டுக்கொள்வது, எனது பேச்சுக்களில் இருந்து மட்டும் கேள்விகளை கேட்க அனுமதியுங்கள். வேறு யார் யாரோ கொடுத்த நூல்கள், குறிப்புகளுக்கு நான் பொறுப்பல்ல. ஆனாலும் நான் ஒரு உண்மையான ஜைன வரலாற்றை நன்கு அறிந்தவன். நேமிநாத் தீர்த்தகர் வரலாற்றையும் நன்கு அறிந்தவன். அந்த சம்பவம் உண்மைதான். அதனால்தான் அவர் உயிர்கொலையை எதிர்த்து போராடினார், துறவரமும் பூண்டார். அவர், எனது திருமணத்திற்காக இத்தனை அப்பாவி விலங்குகளை கொல்லப் போகிறீர்களா? இல்லை, எனக்காக இப்படி ஒரு விருந்து வேண்டாம் என்றார். அதனால்தான் அவர் ஜைன முனிவராக இருந்து இறுதியில் தீர்த்தகராகவும் மாறினார். ஜைன தீர்த்தகர்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக புலால் உணவை தடை செய்வதற்கு இதுவும் ஒரு காரணம் என்றுதான் நான் கூறுவேன். அது மட்டுமல்ல, உங்கள் எல்லோருக்கும் நன்றி. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், எனது கேள்வியில் இருந்து, எனது பேச்சிலிருந்து நீங்கள் எந்த கேள்வியை வேண்டுமானாலும் கேளுங்கள். இந்த புத்தகத்தில் இருந்து எந்த மேற்கோளும் காட்டி என்னிடம் கேட்காதீர்கள். அது யாரோ நல்ல நோக்கத்தில் இந்த நூல்களை தந்திருக்கிறார்கள். இங்கு பரவலாக அந்த நூல் விநியோகமும் செய்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் எந்த கேள்வி கேட்பதாக இருந்தாலும் என்னுடைய பேச்சிலிருந்து, அதாவது நான் என்ன பேசினேனோ அதிலிருந்து கேளுங்கள். இதுதான் எனது வேண்டுகோள். தலைப்புக்கு உட்பட்ட கேள்விகள் தான் கேட்க வேண்டும். அவர்கள் தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் கேட்கிறார்கள். அது பரவாயில்லை, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம், ஒருங்கிணைப்பாளரே, நானும் மிஸ்டர் திருவேதி அவர்களும் இன்னொரு முக்கியமான கூட்டத்திற்கு செல்ல வேண்டி இருப்பதால் எங்களை சீக்கிரம் முடித்து அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். 5 நிமிடம். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், 2 பேச்சாளர்களுக்கும் 50 நிமிடங்கள் தரப்பட்டன. அடுத்து 15 நிமிடங்கள் தெளிவுரைகளுக்காக தரப்பட்டன. அதற்கு அப்பால் கேள்வி பதில்களுக்காக ஒரு 50 நிமிடம். ஏதாவது ஒரு நெருக்கடியின் காரணமாக ஒரு பேச்சாளர் விடை பெறுகிறார் என்றால் அவரை நாம் விட்டு விடுவோம். ஆயினும் வரையறுத்தபடி கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஒரு 50 நிமிடங்கள் நடத்தியே தீர வேண்டும்.
தீர்மானத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும் அல்லவா? நான் ஏற்கனவே டாக்டர் ஜாக்கீர் அவர்களை இஸ்லாம் அல்லாத வேறு மதங்களை பற்றி அவருடைய பேருரையிலோ தெளிவுரையிலோ பேசக்கூடாது என்று வலியுறுத்தினேன். என்னுடைய அந்த ஆணைக்கு அவர் கண்ணியமாக கீழ்ப்படிந்தார். அவர் வேறு எதையும் தொடவில்லை. 2 பேச்சாளர்களும் ஒத்துக்கொண்டு வகுத்த நியதியின்படிதான் நான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன். அவர்கள் ஒத்துக்கொள்ளாததை நான் தூர எறிந்து விடுவேன். தெளிவாக சொல்கிறேன், ஒரு பேச்சாளருக்கு 50 நிமிடங்கள் என்றோம். அதை அவருக்கு வழங்கி விடுவோம். ஆனால் அதற்கு முன்னரே ஏதோ ஒரு அவசர தேவைக்காக அவர் வெளியேறுகிறார் என்றால் அது அவருடைய விருப்பம், அது அவருடைய உரிமை. அவரை விட்டு விடுவோம். ஆனால் கேள்வி பதில் 50 நிமிடங்கள் சொன்னபடி தொடரும். இப்பொழுது நேரம் 12:45. அப்படியானால் 1:30க்கு இந்நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும். சரியா? என் பணியை நான் மிகவும் தெளிவாகவும் நியாயமாகவும் செய்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். அடுத்த கேள்வி டாக்டர் ஜாகீருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஜாகிர் பாய். என்னோட பேரு கான் அப்துல் சமி. என்னோட கேள்வி என்னன்னா, தாவர உண்ணிகள் உணவு வகைகளின் சத்து பட்டியல் ஒன்றை இங்கே விநியோகம் செஞ்சிருக்காங்க. அதுல தாவர உண்ணிகள் புரதச்சத்தும் இரும்பு சத்தும் புலால் உணவில் இருப்பதை விட பல மடங்கு அதிகமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனவே புலால் உணவு உண்பதை விட தாவரவியல் உணவு உண்பதே சரியா? சொல்லுங்க. சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். அவருடைய கேள்விக்கு மட்டுமல்ல, எனக்கு முன்னால் பேசிய பேச்சாளரின் கேள்விக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பட்டியலை இங்கு விநியோகித்தது யார் என்று தனக்கு தெரியாது என்றார். இது ருஷப் நிறுவனத்தால் IRF-ற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியல் மட்டுமல்ல, இது போன்ற ஆயிரக்கணக்கான பட்டியல்களை நமது மும்பை வாழ் முஸ்லிம் சகோதரர்களுக்கு இலவசமாக தர தயாராக உள்ளோம் என்று எழுதியிருக்கிறார்கள். தனக்கு கிடைத்த பழங்களின் பட்டியலை வைத்து சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார். எங்களுக்கும் அது போன்ற பட்டியல்கள் கிடைக்கின்றன. நாங்கள் அதற்கு பதிலளிக்கவில்லை. அது பதிலளிப்பதற்கு தகுதியானவை அல்ல. அதற்கு பதிலளிக்க தேவையில்லை. ஆனால் அவர்கள் விண்ணப்பம் விடுத்த பொழுது, ரிஷப் ஃபவுண்டேஷனிலிருந்து அழைப்பு வந்த பொழுது நான் அரைமனதோடு ஒப்புக்கொண்டேன். இது ஒரு பெரிய தலைப்போ விஞ்ஞான உண்மையோ அல்ல, எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான். நாம் விவாதம் புரிவோம் என்றார்கள். நானும் சரி என்று ஒப்புக்கொண்டேன். இங்கு வந்துவிட்டேன். இதற்கு ஏன் எரிச்சல் அடைய வேண்டும்? எந்த புத்தகத்திலிருந்து வேண்டுமானால் மேற்கோள் காட்டலாம். அது தலைப்புக்கு உட்பட்டு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நான் பதிலளிப்பேன். பதில் தெரியவில்லை என்றால் தெரியாது என்று சொல்வேன். தெரிந்திருந்தால் தெரியும் என்று சொல்வேன். உங்கள் கேள்வி எனக்கு புரிகிறது. எனக்கும் அந்த பட்டியல் கிடைத்தது. அது உணவு மதிப்பீடு பட்டியல். புலால் உணவை விட தாவர உணவில் அதிக புரதங்கள் உள்ளது என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் பேசும்பொழுது தாவர உணவில் புரதங்களின் மதிப்பீடு அதிகமாக உள்ளது என்று அவர் சொன்னார். திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் முக்கியமான 3 அமினோ அமிலங்கள் தான் உள்ளது என்றார். எந்த மருத்துவரையாவது கேளுங்கள். 3 அல்ல 8 உள்ளது. 5 குறைந்ததில் ஆச்சரியமில்லை. அத்தியாவசியமான 8 அமினோ அமிலங்கள் நம் உடலோடு இணைவதில்லை. மற்ற அமிலங்கள் உடலோடு இணைகின்றன. இந்த அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் நாம் உண்ணும் உணவால் வெளியிலிருந்து நமக்கு கிடைக்கின்றன. புலால் உணவிலிருந்து கிடைக்கும் புரதங்கள் உயிரியல் ரீதியாக முழுமையானவை. அவற்றை உயர் புரதங்கள் என்போம். ஏனென்றால் அவற்றில் 8 அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் உண்டு. ஆனால் தாவர புரதத்தில் 1க்கும் மேற்பட்ட மிக முக்கிய அமினோ அமிலங்கள் இல்லை. இது விஞ்ஞானபூர்வமான உண்மை. மதிப்பீடு அதிகமாக இருக்கலாம், 20 அதிகம் 10 குறைவாக இருக்கலாம். ஆனால் முழுமையானது அல்ல. தாவர புரதம் குறைபாடானது, அதன் தரமும் குறைவு. புலால் உணவில் உள்ள புரதத்தின் தரம் உயர்வானது, முழுமையானது. அதேபோல் நாம் ஆராய்ந்து பார்த்தால் இரும்பு சத்து, உணவிலிருந்து நமக்கு கிடைக்கும் இரும்பு சத்து, அது 2 வகைப்படும். ஒன்று குருதி இரும்பு, மற்றொன்று சாதா இரும்பு. குருதி இரும்பு சத்தை நமது உடல் எளிதாக உறிஞ்சிவிடும். சாதா இரும்பு சத்தை நமது உடலால் எளிதாக உரிய முடியாது. புலால் உணவில் குருதி இரும்பு சத்தும் உண்டு, சாதா இரும்பு சத்தும் உண்டு. ஆனால் தாவர உணவில் குருதி இரும்பு சத்தானது மிக மிக குறைவாக உள்ளது. எளிதாக உறிந்து கொள்ள முடியாது. ஆகவே அந்த உணவில் இரும்பு சத்து குறைவாக உள்ளது. இரும்பு சத்தின் மதிப்பீடும் புரதச்சத்தின் மதிப்பீடும் தாவர உணவில் அதிகம் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். மதிப்பீட்டை பார்த்துவிட்டு தாவர உணவில் அதிக சத்து இருக்கிறது என்று எழுதிவிடுகிறார்கள். மக்களை குழப்புகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் சாதாரண தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் மோசடி செய்கிறார்கள் என்று சொல்வேன். யார் செய்கிறார்கள்? சில சைவ அமைப்புகள் மக்களை குழப்பி மோசடி செய்கிறார்கள். மோசடி என்பது எல்லா மதங்களாலும் விலக்கப்பட்ட ஒன்று. பெரிய மதமோ சின்ன மதமோ, பிரதான மதமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மோசடி என்பது விலக்கப்பட்டுள்ளது. ஆகவே நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் 10-20 ரூபாய் தாளை வாங்க ஆசைப்படுவீர்களா அல்லது ஒரு 500 ரூபாய் தாளை வாங்க ஆசைப்படுவீர்களா? பணத்தின் மதிப்பீடு தெரிந்தால் இரண்டாவதை தேர்ந்தெடுப்பீர்கள். இதுவே எனது பதில். அடுத்த கேள்வி திரு ஜவேரி அவர்களுக்கு. அஸ்லாம் அலைக்கும். என் பெயர் ஜாவித் ஷேக். எனது கேள்வி திரு ரஷ்மிபாய் அவர்களுக்கு. திரு ரஷ்மிபாய் அவர்களே, புலால் உணவால் பலவிதமான வியாதிகள்
கிருமிகள் மனிதனுக்கு பரவுகின்றன என்று சொன்னீர்கள். ஆனால் தாவரங்களாலும் பல வகை கிருமி, நுண்கிருமி நோய்கள் மனிதனுக்கு வருகின்றனவே. எனவே தாவர உணவுகளும் மனிதனுக்கு அபாயகரமானவைதானே? அதுபோல நீங்களே குறிப்பிட்டது போல் டீன் ஆர்னிஷ், தீபக் சோப்ரா ஆகியோரின் குறிப்புகள், சிபாரிசுகள் பற்றியெல்லாம் பேசினீர்கள். நீங்கள் இந்த இரு டாக்டர்கள் கூறியதை நம்புவதாக இருந்தால், திரிவேதி அவர்களும் அதை பற்றியெல்லாம் பேசினார்கள். இதையெல்லாம் நீங்கள் நம்புவதாக இருந்தால், நானும் ஒரு சிறு உதாரணத்தை இங்கு சொல்கிறேன். நான் குழந்தையாக இருந்தபோது கடுமையான காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு படுத்துவிட்டேன். அப்போது மருத்துவர்கள் கூறினார்கள் குளிர்ந்த நீரில் குளிக்கக்கூடாது என்று. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், நான் காய்ச்சலில் படுத்தபொழுது அவர்கள் கூறுவது குளிர்ந்த நீரில் தயவு செய்து குளியுங்கள் என்று. வெறும் சொற்களை நம்புவதில் பயனில்லை. நிரூபிக்கப்பட்ட மருத்துவ உண்மைகள், புள்ளி விவரங்கள் தான் தேவை. ஆகவே நீங்களும் மருத்துவ உண்மைகள், புள்ளி விவரங்களை எங்களுக்கு கொடுங்கள். டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் கூட சற்று முன்பு பேசினார். அதாவது இதய நோய் சம்பந்தமாக அமெரிக்காவில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வின் கணக்கெடுப்பை இங்கு குறிப்பிட்டார். அதுபோன்று இதய நோயை உண்டாக்குவது தாவர உணவா, புலால் உணவா என்பது பற்றி இந்தியாவில் செய்யப்பட்ட ஆய்வறிக்கை, புள்ளி விவரங்கள் எதுவும் தங்களிடம் உண்டா? இதை பற்றி தாங்கள் எங்களுக்கு விரிவாக கூற முடியுமா ஐயா? சகோதரரே, உங்களுடைய கேள்விகளை சுருக்கமாக கேளுங்கள். நீங்கள் கேட்டது மிக மிக நீளமான கேள்வி. நான் கூறியதில் கடைசி பகுதி தான் எனது கேள்வி. இதய நோயை பற்றி அவர் கேட்கிறார். பாருங்கள், இதய நோயை பொறுத்தவரையில் ஆம், தாவரங்களாலும் வரும் அழுகிய தாவரங்கள், பழங்கள், கெட்டுப்போன தாவர உணவு வகைகள் ஆகியவற்றில் உருவாகின்ற கிருமிகளால் நிச்சயமாக நோய்கள் வரும்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கு கவனிக்க வேண்டியது என்னவென்றால், விலங்குகளினால் உண்டாகின்ற கிருமிகள் மிக மிக ஆபத்தானவை. தாவரங்களை விட அதிகமான நோய்களை உண்டாக்க வல்லவை. நான் சொன்ன மற்றொரு விஷயம், புலால் உணவில் அளவிற்கு மீறிய புரதம், குருதி கொழுப்பு, உரி கொழுப்பு ஆகியவை உள்ளன. இவை இரண்டிற்கும் உள்ள தீமையை கணக்கிடும்போது புலால் உணவை தடை செய்து விடலாம். புள்ளி விவரங்களை பொறுத்தவரையில் என்னிடத்தில் அது சம்பந்தமான நூல் ஒன்று இருக்கிறது. ஆனால் நேரம் இல்லையே. புள்ளி விவரங்களை பற்றி விவாதிப்பதற்கான மேடை அல்லவே இது. என்னிடத்தில் முழுமையான புள்ளி விவர பட்டியலே உண்டு. தாவர உண்ணிகளை விட புலால் உண்ணிகளே அதிகம் இதய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் இப்போது என் கைவசம் அந்த நூல்கள் இல்லை. அது மட்டுமில்லை, நேரமும் மிக மிக குறைவாகவே இருக்கிறது. தேங்க்யூ. குறுக்கே கேள்வி கேட்காதீர்கள். அடுத்த கேள்வி டாக்டர் ஜாக்கீருக்கு. அஸ்லாம் அலைக்கும் சகோதரர் அவர்களே, என்னுடைய பெயர் சஃபியா. நான் இஸ்லாத்தை தழுவியவள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், தாவரமா புலாலா நீங்களே தேர்வு செய்யுங்கள் என்று கோபிநாத் அகர்வால் ஒரு நூல் எழுதியுள்ளார். அதில் இந்து மதம், கிறிஸ்துவ மதம் போன்ற பிரதான மதங்களில் புலால் உணவு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு நீங்கள் சரியான விளக்கம் தாருங்கள். சகோதரி கேட்ட கேள்வி மீண்டும் அந்த புத்தகத்திலிருந்தே மேற்கோள் காட்டி கேட்டிருக்கிறார். அதில் அநேக பிரதான மதங்கள், அதாவது கிறிஸ்தவ மதம், இந்து மதம், இவற்றிலெல்லாம் புலால் உணவு தடை செய்யப்பட்டிருக்கிறது. பிறகு ஒரு பிரதான மதம் கூட தடை செய்யவில்லை என்று எப்படி சொன்னீர்கள் என்று கேட்டார். புலால் உணவு பொதுவாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று அதில் எழுதியிருக்கிறது. நான் இஸ்லாமிய கண்ணோட்டத்தை தெளிவுபடுத்தினேன். தவறான மேற்கோளை காட்டியிருக்கிறார்கள், தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறேன். சில நேரங்களில் சில வசனங்கள் ஏன் இஸ்லாத்தில் கூட புலால் உணவை தடை செய்திருக்கிறது. உதாரணத்திற்கு நான் சொன்ன வசனம் சூரா மாய்தா அத்தியாயம் 5 வசனம் 1 கூட ஹஜ்ஜின் போது வேட்டையாடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புனித தளத்திற்குள் வேட்டையாடாதீர்கள். ரமலானின் போது நீங்கள் நோன்பு வைத்தால் சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரை புலால் உணவும் உண்ணக்கூடாது, தாவர உணவும் உண்ணக்கூடாது. நோன்பின் போது புலால் உணவு உண்ணக்கூடாது என்றால் அதற்காக புலால் உணவு விலக்கப்பட்டது என்றாகிவிடுமா? அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் உண்ணக்கூடாது, அவ்வளவுதான். இது போன்ற அநேக வசனங்கள் புனித நூல்களில் உள்ளன. நோன்பு காலங்களில் புலால் உணவை உண்ணாதீர்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்தவ மதத்தை குறித்து ஒரு கேள்வி கேட்டீர்கள். அந்த புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன், அதனால் பதில் சொல்கிறேன். பைபிளில் ஒரு இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாம், இறந்தவற்றை உண்ணக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதாம். பிராக்கெட்டில் அவர்கள் மாமிசம் என்று எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் பிராக்கெட்டில் எழுதியது பைபிளில் இல்லை. நான் பிற மதங்களின் ஒப்பியல் மாணவன், உணவு பழக்கங்களை பற்றியும் பேசுவேன். அவர்கள் மேற்கோள் காட்டிய வசனம் வரும் இடம் லேவியராகமம் அதிகாரம் 17 வசனம் 15, மேலும் உபாகமம் அதிகாரம் 14 வசனம் 21, தானாய் இறந்து போன ஒன்றையும் புசிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செத்த இறைச்சி தடை செய்யப்பட்டுள்ளது. எல்லா இறைச்சிகளும் அல்ல, செத்த இறைச்சி.
செத்த உணவு பிராக்கெட்டில் இறைச்சி என்று அவர்கள் எழுதிவிட்டார்கள். குரானிலும் கூட செத்த இறைச்சி தடை செய்யப்பட்டுள்ளது. சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 173, சூரா மாயிதா அத்தியாயம் 5 வசனம் 3, சூரா அல்-அன்ஆம் அத்தியாயம் 6 வசனம் 145, சூரா அன்-நஹல் அத்தியாயம் 16 வசனம் 115. ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹமுல் கின்சீர் வமா உஹில்ல லிகைரில்லாஹ் பிஹி. செத்த பிராணி, ரத்தம், பன்றி இறைச்சி மற்றும் அல்லாஹ்வை தவிர மற்றவற்றின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட பிராணி ஆகியவற்றை தான் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்துள்ளான். எங்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறது? ஆதியாகம புத்தகத்தை நீங்கள் படித்தால் தெரியும். அதிகாரம் 9 வசனங்கள் 2 மற்றும் 3. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. அடுத்த வசனம் ஆதியாகமம் அதிகாரம் 9 வசனம் 3. நடமாடுகின்ற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மேலும் உபாகமம் புத்தகத்தில் அதிகாரம் 14 வசனம் 9 சொல்லியிருக்கிறது, ஜலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் செதிகளும் உள்ளவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம். உபாகமம் அதிகாரம் 14 வசனம் 11 சொல்கிறது, சுத்தமான சகல பட்சிகளையும் நீங்கள் புசிக்கலாம். மேலும் உபாகமம் அதிகாரம் 14 வசனம் 20 சொல்கிறது, சுத்தமான பறவைகள் யாவையும் நீங்கள் புசிக்கலாம் என்று சொல்கிறது. அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீங்கள் படித்தீர்களேயானால் எபிரேயர் புத்தகத்தில் அதிகாரம் 5 வசனங்கள் 13 மற்றும் 14, நீங்கள் பால் குடித்தால் பலவீனமாக இருப்பீர்கள், நீங்கள் பலமான இறைச்சியை உண்டால் பகுத்தறியும் பலம் உங்களுக்கு இருக்கும். பைபிள் சொல்கிறது, நான் சொல்லவில்லை. லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 24 வெறும் மேற்கோள்தான். வசனங்கள் 41 43 வரை. இயேசு கிறிஸ்து, அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், ஒரு அறைக்குள் செல்கிறார். புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்கிறார். அவரது சீடர்கள் பொரித்த மீன் துண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அதை அவர்கள் பார்க்கும்படி உண்டார் என்று வருகிறது. மேலும் பைபிளில் ரோமர் புத்தகத்தில் அதிகாரம் 14 வசனங்கள் 2 மற்றும் 3, ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கரிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக, புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. இதுதான் கிறிஸ்தவ மதத்தில் ஆண்டவரின் சட்டம். இதேபோல் இந்து மத வேதங்களில் நீங்கள் படித்தால் மனு தர்மம் அத்தியாயம் 5 வசனம் 30 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, உயிர் வாழும் எந்த ஒரு விலங்கையும் ஒருவன் உண்ணலாம், அதை அவன் தினமும் கூட சாப்பிடலாம். சிருஷ்டிகர்த்தாவாகிய கடவுள் சில உயிரினங்களை உண்பதற்காகவும் வேறு சிலவற்றை உண்ணப்படுவதற்காகவும் படைத்துள்ளான். மேலும் மனு தர்மம் அத்தியாயம் 5 வசனம் 31 சொல்லப்பட்டிருக்கிறது, பலியிட்டதை உண்பதனால் அது கடவுளின் கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மனு தர்மம் அத்தியாயம் 5 வசனம் 42 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 தடவை பிறந்தவன் சகோதரரே, தயவு செய்து அமைதி காக்கவும், அமைதி காக்கவும், அமைதி காக்கவும். நான் எப்போதும் தயாராக இருப்பேன். வேதங்களை பற்றி பேசும்போது எப்போதும் தயாராக இருப்பேன். நான் மேஜையின் மீது வைக்கவில்லை, உள்ளே இருந்தது. நிர்பந்தம் ஏற்பட்டால் மட்டுமே பிற வேதங்களை மேற்கோள் காட்ட வேண்டும். இப்பொழுது நான் பதிலளிக்க நிர்பந்திக்கப்பட்டுள்ளேன். ஆகவே என் புத்தகங்களை பின்னால் வைத்திருந்தேன். மற்றபடி என் புத்தகங்கள் மேஜையின் மீது இருக்கும். பதிலளிக்கும்படி நிர்பந்திக்கிறார்கள், பதிலளிக்கிறேன். அது விவாதத்தின் கோட்பாட்டிற்கு உட்பட்டதுதான். நேரம் நான் இன்னும் முடிக்கவில்லை. நேரம் முடிந்து இல்லை, 5 நிமிடம் பேச வேண்டும் அல்லவா? 5 நிமிடம் தர முடியாது. வேண்டுமென்றால் 20 வினாடிகள் தருகிறோம். ஏற்கனவே கூறியிருக்கிறோம், கேள்வி நேரத்தின் போது தயவு செய்து என்று. அதுவும் 20 வினாடிகள் அவர் எடுத்துக்கொள்ளப் போகிறார். நமக்கு நேரம் விரயமாகிறது. என்னுடைய நேரம் முடிந்துவிட்டால் நான் பேச்சாளரை நிறுத்தி விடுவேன். யாராவது இடையூறு செய்தால் அதிக நேரம் தர வேண்டும். சரிதான். 30 வினாடிகளுக்குள் பதிலை முடியுங்கள். மேலும் மாமிசம் உண்ணலாம் என்று மனு தர்மம் அத்தியாயம் 5 வசனம் 35 சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் ரிக்வேதம் புத்தகம் 10 வேதவரி 16 மந்திரம் 10 மாமிசம் உண்ணலாம் என்று இருக்கிறது. ரிக்வேதம் புத்தகம் 10 வேதவரி 85 மந்திரம் 13. மேலும் ரிக்வேதம் புத்தகம் 10 வேதவரி 86 மந்திரம் 13 இதேதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மாமிசம் உண்ணலாம். மகாபாரதத்தில் அனுசாசன் பர்வம் அத்தியாயம் 88 நீங்கள் படித்தால் பீஷ்மர் யுதிஷ்டிரனுக்கு அறிவுரை சொல்கிறார். மேலும் மனு தர்மம் அத்தியாயம் 3 வசனங்கள் 266 272 வரை அதில் சொல்லியிருக்கிறது, உங்கள் மூதாதையர்களை திருப்திப்படுத்த விரும்பினால் மூலிகை மற்றும் தாவரங்களை கொடுத்தால் அவர்களை 1 மாதத்திற்கு திருப்திப்படுத்தலாம்.
மீன் கொடுத்தால் 2 மாதங்கள், மான் இறைச்சியை தானமாக கொடுத்தால் 3 மாதங்கள், ஆட்டு இறைச்சியை கொடுத்தால் 4 மாதங்கள், பறவை இறைச்சியை கொடுத்தால் 5 மாதங்கள், செம்மறி ஆட்டு இறைச்சியை கொடுத்தால் 6 மாதங்கள், புள்ளிமான் இறைச்சியை கொடுத்தால் 7 மாதங்கள், கருப்பு மான் இறைச்சி வகையை கொடுத்தால் 8 மாதங்கள், பசு இறைச்சியை கொடுத்தால் ஒரு முழு வருடம், எருது இறைச்சியை கொடுத்தால் 12 வருடங்கள், மேலும் காண்டாமிருகம் மற்றும் வெள்ளாட்டு இறைச்சியை கொடுத்தால் என்றென்றைக்கும் கால நேரமே இல்லை. ரிக்வேதத்தை பொறுத்தவரையில் உங்கள் முன்னோர்களை நீங்கள் சாந்திப்படுத்த வேண்டும் என்றால் வெள்ளாட்டு இறைச்சியை தானமாக கொடுக்க வேண்டும். அஸ்லாம் அலைக்கும். என்னுடைய பேர் குல்ஃபா. என்னுடைய கேள்வி திரு ஜவேரி அவர்களுக்கு. ஐயா, நீங்கள் உங்களுடைய பேச்சில் ஜைன முனிவர்கள் தாவரங்களை கூட கொல்வதில்லை, அவர்கள் இறைந்துதான் உண்பார்கள் என்றீர்கள். அப்படியானால் தங்களுக்காக கொலை செய்யும்படி பிறரை தூண்டுகிறார்கள் என்று சொல்லலாமா? மேலும் கிருமிகளை கொல்லக்கூடாது என்பதற்காக அவர்கள் வாயில் துணியை கட்டிக்கொள்கிறார்கள் என்றால் அப்படி அணியாத பொதுமக்கள் கிருமிகளை கொல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று அர்த்தமா? இந்த வித்தியாசத்தை எனக்கு தெளிவுபடுத்த முடியுமா? அருமையான கேள்வி சகோதரியே. எனக்கு உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. கேள்விகளுக்கு பரிசு கொடுப்பதானால் முதலில் உங்கள் கேள்விக்கு தான் முதல் பரிசு கொடுக்கப்படும். ஜைன மத கோட்பாடு என்னவென்றால், நீங்கள் எதையும் கொல்லக்கூடாது, கொல்வதற்கு இன்னும் யாரையும் அனுமதிக்க கூடாது என்றுதான் கூறுகிறது. உயிர்கொலை சகித்துக் கொள்ளவும் கூடாது. இவை ஜைன மதத்தின் 3 அடிப்படை அம்சங்களாகும். ஆகவே ஒரு ஜைன முனிவர் உங்கள் வீட்டிற்கு உணவு கேட்டு வரும்போது இது அவருக்காக சமைக்கப்பட்டதாக இருந்தால் அதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது ஜைன முனிவர்களுக்கான கண்டிப்பான ஒரு நியதி. ஆனால் ஜைன முனிவர்கள் நமது வீட்டிற்கு வந்து உணவு பிச்சை கேட்கின்ற போது இது எங்களுக்காக சமைக்கப்பட்டதா என்று கேட்பார். நாங்கள் அவர்களுக்காக எதுவும் செய்யவில்லை என்று உண்மையை சொல்வோம். இது எங்களுக்காக சமைத்த 4 சப்பாத்திகள் என்போம். அதில் அவர் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்வார், மீதியை அவர் எங்களுக்காக விட்டு செல்வார். அதை நாங்கள் பாக்கியமாகவே இன்றளவும் கருதி வருகிறோம். இதுதான் ஜைன முனிவர்களின் பிச்சை சம்பிரதாயம். அவர் கொல்லவும் மாட்டார், மற்றவர்களை கொல்ல அனுமதிக்கவும் மாட்டார், கொலையை எந்த வழியிலும் தூண்டவும் மாட்டார். அவருக்காக தயார் செய்யப்பட்ட உணவு என்று தெரிய வந்தால் அந்த உணவை தொடக்கூட மாட்டார். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அறிவான பொதுமக்கள் கூடியுள்ள இந்த மகத்தான அவையில் ஜைன முனிவர்களை பற்றிய தெளிவான விளக்கத்தை தர எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு உங்களுக்கு மிக நன்றி. இந்த நிகழ்ச்சி மிக அருமையாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன வருத்தம், எங்களுக்கு நேரமில்லாத காரணத்தால் இத்துடன் கடைசியாக 2 கேள்விகளுக்கு மட்டும் அனுமதிக்கிறேன். 5 நிமிடங்கள். எங்களுக்கு நேரமில்லை. நாங்கள் தாவர உணவு, புலால் உணவு என்று உணவை பற்றியே நாம் அதிக நேரம் பேசிவிட்டோம். அதனால் இப்போது பசி எடுக்கிறது. ஏதாவது உணவை சாப்பிட வேண்டும். ஆகவே இந்த 2 கேள்விகளோடு முடித்து விடுங்கள். அதன் பிறகு நாங்கள் கிளம்பி விடுவோம். திருவேதி அவர்கள் சொன்னது போல் இறுதியாக 2 கேள்விகள். அடுத்த கேள்வி டாக்டர் ஜாகிர் நாயக்கிற்கு. ஆம், யாருக்கு கேள்வி? கேள்வி கேட்க விரும்புகிறவர் நீங்கள் கேள்வி கேட்க போகிறீரா? முடியாது. நீங்கள் கேள்வி கேட்பதாக இருந்தால் வரிசையில் வந்திருக்க வேண்டும். தெரியுமல்லவா? அஸ்லாம் வலைக்கும். அஸ்லாம் வலைக்கும். எனது கேள்வி டாக்டர் ஜாகிர் பாய் அவர்களுக்கு. புலால் உணவு சத்து குறைவானதா? இங்கு ஒரு பேச்சாளர் வேண்டுகிறார். மறுபுறத்திலிருந்தும் வேண்டுகோள் வருகிறது. 1 அல்லது 2 நபர்களை டாக்டர் ஜாகீரிடம் கேள்வி கேட்க அனுமதிப்பேன். பேச்சாளர்கள் இங்கு வீற்றிருக்கின்ற இந்த நேரத்திலேயே மற்ற 2 பேரும் கேள்விகள் கேட்கலாம். அதன் பிறகு திருவேதி அவர்களும் ஜவேரி அவர்களும் விடை பெறலாம். அதன் பிறகு வாய்ப்பு வரும். யாருக்கும் நான் பாரபட்சமாக நடந்து கொள்ள மாட்டேன். அவர்கள் இருவரும் தாங்கள் போக வேண்டும் என்றார்கள். ஆகவே அவர்களை அனுப்பி வைத்தாக வேண்டும். அவர்கள் டாக்டர் ஜாகீரிடம் கேள்வி கேட்க 2 பேரை அனுமதிக்க சொன்னார்கள். யார் அந்த 2 பேர்? ஜவேரி அவர்களே. ஒன்று திரு படே, மற்றவர். சரி, இதன் பிறகு மற்ற 2 பேர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தாக வேண்டும். அப்போதுதான் அது நியாயமானதாக இருக்கும். அவையோர் பொறுத்தருள வேண்டும். இன்னும் 10 நிமிடத்தில் அதன் பிறகு திருவேதி அவர்களும் ஜவேரி அவர்களும் விடை பெறுவார்கள். ஆகவே அந்த 2 பேரை கேள்வி கேட்க அனுமதிப்போம். இல்லை. ஜவேரி அவர்கள் வெளியேறுகிறார். அவரிடத்தில் 2 கேள்விகள் கேட்பதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும். சரி, அவர்கள் இருவருக்கும் பேச வாய்ப்பளிப்போம். யார் அவர்கள்? யார் அந்த மிஸ்டர் படே? மற்றவர் பெயர்? ஓ, நீங்களா? சரி, நீங்கள் இருவரும் உங்கள் கேள்விகளை டாக்டர் ஜாகீரிடம் கேட்கலாம், தனித்தனியாக. என் கேள்வி ஜாகிர் நாயக்குக்கு.
ஒரு நிமிடம் பொறுங்கள் திரு ஜவேரி அவர்களே. நீங்கள் உங்கள் கேள்வியை கேளுங்க. பாருங்கள். சரி, இப்போது ஒரு கேள்வி அவர் கேட்பார், ஒரு கேள்வி நீங்கள் கேட்பீர்கள். உங்கள் 2 கேள்விகளும் முடிந்த பிறகு திரு ஜவேரியை அனுமதிப்பேன். ஒரு நிமிடம். அவர்களுடைய 2 கேள்விகளை முடித்த பிறகு நீங்களும் கேள்விகளை கேட்டு முடித்த பிறகு அவர்களை நான் போக அனுமதிப்பேன். அதன் பிறகு வாய்ப்பு இழந்த 2 பேரையும் கேள்வி கேட்க அனுமதிப்பேன். இந்த 2 பேரால் ஏற்பட்ட வரிசை குழப்பம். ஆகவே தான் இந்த 2 பேருக்கும் அனுமதி. அதற்கு மேல் யாருக்கும் அனுமதி கிடையாது. கிஷோரி அவர்களே, சுருக்கமாக கேள்வியை கேளுங்கள். டாக்டர் சார், கிஷோரி அவர்களே, சுருக்கமாக நேரடியாக கேளுங்கள். கானே ஹுதா என்ற ஒரு படத்தை நான் பார்த்தேன். அந்த படம் 3 நாள் நடந்தது. ஒரு ஹாஜி சாஹிப்க்கு ஒரு சந்தன மாலை அணிவித்தார்கள். அதோடு அவர்கள் எந்த புலால் உணவையும் உண்ணவில்லை. அதோடு அவர்கள் எந்த ரோமத்தையும் வெட்டவில்லை. முழு பிரம்மச்சாரி, சந்நியாசி என்றும் வைத்துக் கொள்ளலாம். நான் படம் முடிந்த பிறகு அவரிடம் கேட்டேன், என்ன பாய், 3 நாட்கள் முழு சந்நியாசமா துறவரமா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், खाने खुदा था। मैंने कहा मुसलमान भाइयों, सारा संसार खाने खुदा नहीं है। खाने खुदा है, सारा दिन दिन आप रखते हैं। இதை பற்றி நான் உங்களுக்கு கிஷோரி அவர்களே, ஒரு நிமிடம். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். உங்கள் கேள்விகளை சுருக்கமாக கேளுங்கள். முதலில் பதில் சொல்லுங்கள். அந்த 3 நாட்கள் மட்டும் ஏன் கானே ஹுதா? ஏன் முழு உலகமும் கானே ஹுதாவாக ஆகக்கூடாது? எந்த ஒரு இடத்திலும், குறிப்பாக இந்தியாவில் ஏன் உயிர்கொலை தடை செய்யப்படக்கூடாது? ஜாகிர் நாயக் அவர்களுக்கு இந்த கேள்வியை அனுமதிக்க முடியாது. தலைமை விருந்தினரும் கண்ணியமிகு பேச்சாளரும் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இதற்கு நாங்கள் பதில் அளிக்க முடியாது. அடுத்த கேள்வி. திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் அந்த நபருக்கு வாய்ப்பு வரும் முன்னரே அவரை கேள்வி கேட்க அழைத்தார். நான் பதிலளிக்க விரும்புகிறேன். என்னால் பதிலளிக்க முடியும். ஆனால் தலைமை வேண்டாம் என்றால் நான் அதை விட்டுவிடுகிறேன். என்னை அனுமதித்தால் இதற்கு பதிலளிக்க மிகவும் ஆவலோடு இருக்கிறேன். சரி, எப்படியோ எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். எந்த தவறு அவரை கேள்வி கேட்க அனுமதிப்போம். ஆனால் சுருக்கமாக இருக்க வேண்டும். அந்த கேள்வி புரிந்துவிட்டது. பதிலளிக்க வேண்டியது நான் தான். சரி, மிகவும் விரைவாக பதிலை முடிக்க வேண்டும். அடுத்தவர் கேள்விக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் கேட்டிருக்கும் கேள்வி சிறந்த கேள்வி. எந்த பிரச்சனையும் வராது. இங்கு அநேக சைவர்கள் இருந்தாலும் வன்முறை நடக்காது என்று நம்புகிறேன். பிரச்சனை ஏற்படாது, நான் உத்தரவாதம் தருகிறேன். வன்முறை ஏற்படுவது போல் நான் பேசவும் மாட்டேன். எனக்கு தெரியும், சில சைவ அசைவ கூட்டங்கள் நடந்தன அகமதாபாத்திலும் குஜராத்திலும். அங்கு வன்முறை ஏற்பட்டதாம். என்னை பொறுத்தவரையில் நான் அறிவுபூர்வமாக பதிலளிப்பேன். பிரச்சனை ஏற்படாது. சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். அதில் ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். அங்கு 3 நாட்களுக்கு அவர்கள் புலால் உணவு உண்ணவில்லை என்று அவர் சொன்னார். அது இஸ்லாத்தை பற்றி. இது இஸ்லாத்தை பற்றி. இஸ்லாம் எப்படி இதை விதித்தது? அவர் இஸ்லாத்தை குறித்து கேள்வி கேட்டிருக்கிறார், ஜெயின மதத்தை குறித்து அல்ல. இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? எனது பதில் அவரை புலால் உண்ணியாக மாற்றிவிடுமா என்ன? அவர் தாவர உண்ணியாகவே இருப்பார். எந்த பிரச்சனையும் வராது. அவர் புலால் உண்ணியாக மாற வேண்டும் என்பது எனது எண்ணம் அல்ல. அவர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். அங்கு ஏன் புலால் உணவு உண்பதில்லை என்ற கேள்வி, அது தவறான தகவல். நான் பலமுறை ஹஜ்ஜிற்கு சென்றிருக்கிறேன். உங்களிடம் யாரோ புலால் உண்பதில்லை என்று பொய் சொல்லியிருக்கிறார்கள். அங்கிருக்கும் விதிமுறை என்னவென்றால், அந்த புனித தலத்திற்குள் அந்த நேரத்தில் எந்த விலங்கையும் வேட்டையாடக்கூடாது என்பதுதான். அந்த நேரத்தில் தான் புலால் உண்ண தடை இல்லை. நான் சென்றிருக்கிறேன், புலால் உண்டிருக்கிறேன். உண்ணக்கூடாது என்று யார் சொன்னார்கள்? ஆம், தைக்கப்படாத 2 துணிகளை அணிந்து கொள்வோம். ஏன் தெரியுமா? ஏனென்றால் ஆண்டிற்கு ஒரு முறை அதிகமாக மக்கள் கூடும் நிகழ்வது. அமெரிக்கா, கனடா, இந்தியா, பாகிஸ்தான், இந்தோனேஷியாவில் இருந்தெல்லாம் மக்கள் வருவார்கள். அனைவரும் தைக்கப்படாத 2 துணிகளை அணிந்து கொண்டு வருவார்கள். உங்கள் அருகில் நிற்பது ஒரு அரசனா இல்லை ஏழையா என்று கண்டுபிடிக்க முடியாது. அனைத்துலக சகோதரத்துவத்திற்காக இதை செய்கிறோம். வாய் வார்த்தைகளால் அல்ல, செய்து காட்டுகிறோம். அனைத்துலக சகோதரத்துவம். அனைவரும் தோளோடு தோள் ஒட்டி நின்றுதான் தொழுகை நடத்துவோம். உணவையும் ஒன்றாகவே உண்போம். புலால் உணவையும் உண்போம். இந்த தகவல் எங்கிருந்து வந்ததோ தெரியவில்லை. உங்களுக்கு சொன்னவர் முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ, அவர் உங்களுக்கு பொய் உரைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், நான் பலமுறை ஹஜ்ஜிற்கு சென்றிருக்கிறேன், உம்ராவும் செய்திருக்கிறேன். இது முற்றிலும் தவறு. அனைத்துலக சகோதரத்துவத்திற்காக அனைவரும் அங்கு கூடுகிறார்கள். உலகத்தில் இருக்கும் அனைவரும் அங்கு ஒன்று கூடி சகோதரத்துவத்தை நிலைநாட்டுகிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எல்லா மனிதர்களும் சகோதரர்களே. இது முஸ்லிம்களின் ஈமானால் விளைந்த சகோதரத்துவம். சரி சகோதரரே,
என்னுடைய கேள்வி திரு ஜவேரி அவர்களுக்கு. உங்கள் பேச்சின் கடைசியில் திரு ஜவேரி அவர்களே, உங்களிடம்தான் கேள்வி கேட்கிறேன். கேள்வியை சற்றென்று கேளுங்கள். ஜவேரி அவர்களின் கவனம் வேறெங்கோ இருக்கிறது. ஜவேரி அவர்களே, என்னுடைய கேள்வி உங்களுக்கு தான். உங்கள் பேச்சின் இறுதியில் தாவர உண்ணி மற்றும் புலால் உண்ணி விலங்குகளில் வேறுபடுத்தி காட்டும் 16 குறிப்புகளை தந்தீர்கள். அவையோர் அனைவரும் விளங்கியிருக்கக்கூடிய விஷயம் அல்ல இது. நீங்கள் தந்த குறிப்புப்படி தாவர உண்ணி விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒத்த செயல்பாடுகள் இருப்பதாக அழுத்தி காட்டி, ஆகவே மனிதன் ஒரு தாவர உண்ணிதான் என்று நிரூபித்திட விளைகிறீர்கள் என்பது நன்றாக தெரிகிறது. இதைத்தான் உங்களுடைய பேச்சிலிருந்து நான் விளங்கிக் கொண்டேன். டாக்டர் ஜாகிர் நாயக் கூட இது பற்றி சில விஷயங்கள் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஜாகிர் நாயக் மற்றும் திரு ஜவேரி போல மருத்துவ மாணவன் அல்ல. நான் ஒரு பொறியியல் மாணவன். நான் 10ஆம் வகுப்பு வரை உயிரியல் பாடம் படித்தேன். அதற்கு பிறகுதான் நான் அங்கொன்றும் இங்கொன்றுமா பல தகவல்களை சேகரித்தேன். முதலில் உங்கள் கேள்வியை கேளுங்கள். இப்பொழுது நான் உங்களிடமிருந்து அறிய விரும்புவது என்னவென்றால், பைட்டலின் என்ற அம்சம் தாவர உண்ணி, புலால் உண்ணி விலங்குகள் மற்றும் மனிதனின் உமிழ் நீரிலும் காணப்படுகிறது என்றீர்கள். அத்தோடு தாவர உண்ணி விலங்குகள் உணவை மெல்லும்போது தங்களுடைய அலகுகளை சுழற்றி அசைக்கும் என்றீர்கள். ஆனால் எந்த மனிதனும் அப்படி அசைப்பதில்லையே. நீங்கள் கேட்க விரும்பினால் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் கேள்வியை நேரடியாக கேட்டுவிடுங்கள். இது சொற்பொழிவுக்கான நேரமில்லை. உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக நாங்கள் இங்கு வரவில்லை. அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். நானும் திருவேதி அவர்களும் வேறு நிகழ்ச்சிக்கு செல்ல இருப்பதால் எங்களுக்கு நேரமில்லை. உங்கள் கேள்விகளை 3-4 வரிகளில் கேளுங்கள். அதற்கு மட்டும்தான் அனுமதி. சரி, நான் சுருக்கமாக கேட்கிறேன். தாவர உண்ணி விலங்குகளுக்கும் புலால் உண்ணி விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் பற்றி நீங்கள் அடுக்கி காட்டினீர்கள். அதற்கு காரணம் என்ன? நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? நான் சொன்னது ஒரு சாதாரணமான விஷயம். மனிதனுக்கும் தாவர உண்ணிகளுக்கும் இடையே உள்ள உடற்கூறியல் ரீதியான ஒற்றுமையை சுட்டிக்காட்டுவதற்காக தான் நான் இதை சொன்னேன். அது சரியா தவறா என்று அறிவார்ந்த அவையோர்களாகிய நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் அதை சரியென்று ஏற்றுக்கொண்டாலும் சரிதான், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரிதான். என்னுடைய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்ல நான் யார்? நான் வைத்த கருத்துக்கள் அனைத்தும் விஞ்ஞானபூர்வமான காரண காரியங்களால் அமைந்தவை. அவற்றிற்கான ஆதாரங்கள் என்னிடத்திலே நிறைய இருக்கிறது. ஆனால் அது சரியா தப்பா என்று முடிவு செய்வது நீங்கள்தான். ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தி கோடிட்டு காட்ட நான் விரும்புகிறேன். அதாவது, இயல்பால் இயற்கை நீதிகளால் மனிதன் அதிகம், ஏன் 100% தாவர உண்ணியே சில சூழ்நிலை கோளாறுகளால் வேறு பல காரணங்களால் அவன் புலால் உண்ணி ஆக்கப்பட்டிருக்கிறான். இது முழுக்க முழுக்க சூழ்நிலையால் தான் நடந்திருக்கிறது. இப்போது நண்பர்களே, இந்த இனிய காலை பொழுதில் உங்களோடு சேர்ந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடிந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, இஸ்லாத்தை பற்றிய எங்களுடைய பல தவறான கருத்துக்களை அறிஞர் பெருந்தகை டாக்டர் ஜாகிர் நாயக் நீக்கியதோடு, இஸ்லாத்தை பற்றி இதுகாரும் நாங்கள் கேள்விப்பட்டிராத அருமையான தத்துவ சிந்தனைகளை எங்களிடம் ஏற்படுத்தியுள்ளார். அதற்காக அவரால் நடத்தப்படும் இஸ்லாமிய ஆய்வுக்கூடத்திற்கு அளப்பரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு ரூஷாப் நிறுவனத்தைச் சேர்ந்த எனது அருமை நண்பர் திரு சலேச்சா அவர்களுக்கும் எனது நன்றி உரித்தாகுக. நேரமின்மையால் நாங்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள வேறு பல காரியங்களால் உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். திரு படே, இப்போது திரு படே அவர்கள் கேள்வி கேட்பார்கள். நீங்கள் தானே திரு படே? ஆம். இப்போது கொஞ்சம் பொறுங்கள். திரு படே அவர்களுக்காக மட்டும் கேள்வி கேட்பதற்கு வரிசையை மீறி சிறப்பு சலுகை அளிக்குமாறு திரு ஜவேரி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இதுதான் கடைசி கேள்வி. அந்த பக்கத்திலிருந்து பெண்கள் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே அந்த பக்கத்திலிருந்து கேள்விகளை குறைத்துக் கொள்வோம். அப்பொழுதுதான் இந்த நிகழ்ச்சியை விரைவாக முடிக்க முடியும். திருவேதி கேட்டுக்கொண்டதற்கெனக திரு படே, அதன் பிறகு கேள்வி நேரத்தை முடிப்போம். கேள்வி கேளுங்கள் மிஸ்டர் படே. ஹிந்துக்களுக்கு ஹரிவோம். ஒரு நிமிடம். ஜைனர்களுக்கு இறுதியில் டாக்டர் ஜாகிரிடம் கேள்வி கேட்க 2 பேருக்கு அனுமதி உண்டு. நேரம் உள்ளவர்கள் இருந்து கேட்கலாம், முடியாதவர்கள் போகலாம். நீங்கள் கேளுங்கள். ஹிந்துக்களுக்கு ஹரிவோம். ஜைனர்களுக்கும் ஜெயநேந்திர முஸ்லிம் சகோதரர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். டாக்டர் ஜாகிருக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் கேட்ட 20 கேள்விகளுக்குமே என்னிடத்தில் பதில் உண்டு. ஆனால் அதற்கு இது நேரமில்லை என்று எனக்கு தெரியும். நீங்கள் எப்போது அழைத்தாலும் சரி, நான் வந்து உங்களுடைய அந்த 20 கேள்விகளுக்கும் ஆணித்தரமான பதிலை தர காத்திருக்கிறேன். இப்போது அதாவது எல்லா மதங்களும் கடவுளுடையதுதான். கடவுளே சர்வ வல்லமை படைத்தவர். அப்படியென்றால் என்ன அர்த்தம்? அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தாக வேண்டும். கடவுள் என்ன சொல்லி இருக்கிறார்? கடவுள் மனிதனுக்கு விதித்த சட்டங்கள் தான் என்னென்ன இருக்கின்றன? ஒரே ஒரு நேரடியான பேச்சு. எப்போது பகவான் நமக்கு உயிர் தந்தாரோ அப்போதே நமக்கென சில விதிமுறைகளையும் தந்துவிட்டார். ஒரு நிமிடம், நான் சொற்பொழிவாற்ற வரவில்லை. இல்லை, நான் என்ன சொல்கிறேன் என்றால், உங்களுக்கும் நாளை இந்த வரிகளில் கேள்வியை கேளுங்கள்.
தயவு செய்து சுருக்கமாக நான் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்க விரும்புகிறேன். பகவான் நமக்கு எல்லாமே தந்திருக்கிறார். அவர் சில சட்ட விதிமுறைகளையும் ஆக்கியிருக்கிறார். பாருங்கள், காற்று எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஏராளமான காற்றை தாராளமாக தந்திருக்கிறார். அடுத்ததாக தண்ணீர். எங்கு சென்றாலும் தண்ணீர் தாராளமாக கிடைக்கிறது. அடுத்ததாக உணவு. நான் இப்போது அந்த கேள்விக்குத்தான் வருகிறேன். உணவு, பகவான் உணவு நமக்கு தந்திருக்கிறார். அதாவது நமது காஷ்மீரை பாருங்கள். காஷ்மீரில் நமக்கு என்னவெல்லாமோ இருக்கிறது. காஷ்மீரில் நமக்காக பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாம் தான் காஷ்மீரில் உண்டு. அங்கு என்னதான் கிடைக்கவில்லை சொல்லுங்கள். ஒரு நிமிடம். ஜெய்ப்பூருக்கு போங்கள். அங்கு சரியான வெப்ப காலங்களில் தர்பூஷா, கிர்பூஷா என்று என்னவெல்லாமோ கிடைக்கிறதே. அது எல்லாமே நமக்காக படைக்கப்பட்டதுதான். இருங்கள், நான் கேள்வியை கேட்கிறேன். இங்கு நமக்காக அல்வாவெல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள். எல்லாமே சர்வசாதாரணமாய் கிடைக்கிறது. அவர் ஏராளமாக நமக்கு தந்திருக்கிறார். ஏராளமாக மட்டுமல்ல, மிகவும் மலிவாக தருகிறார். அவர் எதை தந்திருக்கிறாரோ அது மிகவும் மலிவாகவும் தாராளமாகவும் கிடைக்கிறது. அவர் எதை தடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் விலை உயர்வாக ஆக்கியிருக்கிறார். ஆகவே நாம் கடவுளின் கட்டளைப்படிதான் நடக்கிறோமா? இதுதான் என்னுடைய கேள்வி. மிகவும் அருமையான கேள்வி. தலைப்புக்கும் உங்கள் கேள்விக்கும் அவர் விளங்கிக் கொண்டார். எனக்கு கேள்வி புரிந்துவிட்டது. நல்ல கேள்வி, பெரிய கேள்வி. நான் களத்தில் நிற்கிறேன். எனக்கு எல்லா கேள்விகளும் புரியும். உங்கள் கேள்விகளின் முதல் பாகத்திற்கு பதில், எல்லா 20 கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும் என்றீர்கள். இந்த துறையில் என்னிடம் பல மாணவர்கள் உள்ளார்கள். நீங்கள் IRF வந்தால் அதில் ஒருவரோடு நீங்கள் உரையாடலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். எந்த தேதி? அடுத்த ஞாயிறு? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. என்னோடு அல்ல, என் மாணவரோடு. அடுத்த ஞாயிறு. நான் யாரோடு வேண்டுமானாலும் விளக்குகிறேன். எப்பொழுது? தாராளமாக. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. சரி, வாருங்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை வரவேற்கிறேன். உங்கள் பெயர் என்ன? சகோதரர், நான் விவரங்கள் கொடுத்திருக்கிறேன். திரு படே அவர்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு IRF வருவார். சரி, தாராளமாக. இதே விதிமுறைகள் தான் எனது மாணவர் வாதம் செய்வார். யாராவது ஒரு மாணவர். இதே தலைப்பு. அவரது கேள்வி, கடவுள் காற்று, தண்ணீர் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். அனைத்தும் எளிதாக கிடைக்கிறது. பிறகு ஏன் விலை உயர்ந்த எளிதாக கிடைக்காத பொருட்களை தேடி போக வேண்டும் என்றார். இந்த கேள்வியை நீங்கள் திரு ஜவேரியிடம் கேட்க வேண்டும். அவர்தான் ஆர்க்டிக் பகுதிக்கு சைவ உணவை அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். தாவரங்களை பாலைவனத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் சொன்னார். அவரிடம் கேளுங்கள், நான் சொல்லவில்லை. நான் சொல்வதெல்லாம் தாவரங்கள் கிடைத்தால் தாவரங்களை உண்ணுங்கள், அனுமதிக்கப்பட்ட விலங்குகள் கிடைத்தால் அதை உண்ணுங்கள், அவ்வளவுதான். இந்த கேள்வியை அவரிடம் கேட்க வேண்டும், என்னிடம் அல்ல. முதலாவதாக, அனுமதிக்கப்பட்ட எளிதாக கிடைக்கும் உணவை நீங்கள் உண்ண வேண்டும். விலை உயர்ந்த உணவை நாம் உண்ணக்கூடாது என்று சொன்னீர்கள். இது எப்படி இருக்கிறது தெரியுமா? நான் ஒரு பணக்காரரை பார்த்து, நீங்கள் ஏன் நரிமன் பாயிண்டில் வசிக்கிறீர்கள் என்று கேட்பது போல் இருக்கிறது. ஒரு சதுர அடிக்கு நரிமன் பாயிண்டில் 25,000 ரூபாய் ஆகிறது. மீரா ரோட்டிற்கு வாருங்கள், ஒரு சதுர அடி 1000 ரூபாய் தான். ஒரு பணக்காரரிடம் விலை உயர்ந்த இடத்தை வாங்க பணம் இருக்கும் பொழுது விலை உயர்ந்த உணவை உண்ண ஏன் தடை விதிக்கிறீர்கள்? மேலும் புலால் உணவானது புரத சக்தியிலும் அநேக சக்திகளிலும் உயர்வானது. அதன் தரமும் உயர்ந்தது. பணக்காரரால் முடியும் என்றால் ஏன் தடுக்கிறீர்கள்? உங்களால் முடியவில்லை என்றால் தாவரங்களை உண்ணுங்கள், நான் தடுக்கவில்லை. இதுவே எனது பதில். உங்கள் உற்சாகத்திற்கு நன்றி. அந்த கேள்வியை நாங்கள் அனுமதிக்க முடியாது. திரு ஜவேரி அவர்கள் தான் போக வேண்டும் என்கிறார். அவர் சோர்வடைந்து காணப்படுகிறார். ஆகவே அந்த கேள்வியை அனுமதிக்க இயலாது. ஏற்கனவே நாம் வாக்களித்த 2 பேருக்கு மட்டும் இப்போது நாம் வாய்ப்பளிப்போம். அதுவும் ஜவேரி அவர்கள் சென்ற பிறகுதான். அதன் பிறகு திரு தன்ராஜ் சலேச்சா நன்றியுரை வழங்குவார். அத்தோடு கூட்டம் நிறைவு பெறும். செல்ல விரும்புவோர் செல்லலாம். தொடர்ந்து இருந்து அந்த 2 கேள்விகளுக்கும் பதிலை அறிய விரும்புவோர் இருக்கலாம். பெண்கள் பகுதியிலிருந்து ஒரு கேள்வி. ஹலோ, மைக் வேலை செய்யவில்லை. அந்த 2 கேள்விகள் மட்டும் கேட்க அனுமதிக்கப்படும். பிறகு கூட்டம் முடியும். மதிப்பிற்குரிய எக்ஸ்கியூஸ் மீ, பெண்கள் பகுதியிலிருந்து கடைசியாக ஒரே ஒரு கேள்வி டாக்டர் ஜாகிரிடம் கேட்க வேண்டும். ஹலோ, இதை அனுமதிக்கவா? இல்லை, சரி. அந்த 2 பேர், ஒன்று பெண்கள் பகுதியிலிருந்து, அதற்கு மேல் இல்லை. சரி, என்ன? ஓகே. ஹலோ, எனது கேள்வி. கொஞ்சம் பொறுங்கள். திருவேதி அவர்கள் என்னை கண்டிப்பை கடைபிடிக்க சொல்கிறார். நான் ஏதோ கொஞ்சம் இறக்கப்பட்டு 2 பேருக்கு வாய்ப்பளித்ததால் இப்போது எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தால் எப்படி? இப்போது நன்றியுரை, அதற்கு பிறகு சரி போனால் போகட்டும், நாளை கேள்விகள். இப்போது திரு தன்ராஜ் சலேச்சா அவர்கள் நன்றியுரை வழங்குவார். தலைமை விருந்தினர் திரு வைபி திரிவேதி அவர்களே, இவ்வுரையாடலில் பங்கு பற்றிய அறிவார்ந்த பேச்சாளர்களே, அவையோரே, சகோதர சகோதரிகளே, உண்மையாகவே நான் 3 நிறுவனங்களின் சார்பிலும் நன்றி சொல்ல மகிழ்ச்சி அடைகிறேன். தனது நெருக்கடியான நிகழ்ச்சி நிரலில் தலைமை விருந்தினராக இங்கு வந்த திரு வைபி திரிவேதி அவர்களுக்கும் உங்களது அறிவார்ந்த கருத்துக்களை தமது ரசனை மிகு விவாதங்களின் மூலம் அளித்திட்ட
இரு அறிஞர் பெருமக்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. இப்போது நாம் அந்த 4 கேள்விகளை கவனிப்போம். திரு திரிவேதி அவர்களையும் திரு ஜவேரி அவர்களையும் நாம் விடைபெற விடுவோம். அதன் பிறகு தொடர்ந்து இருந்து அனுமதிக்கப்பட்ட அந்த 4 கேள்விகளுக்கும் பதிலை அறிய விரும்புவோர் தொடர்ந்து இருக்கலாம். இப்போது நம்முடைய இந்த கூட்டம் முறைப்படி முடிகிறது. அந்த 4 கேள்வியாளர்களும் தயாராயிருங்கள். எதிர்பாராத சில இடையூறுகளால் முன்கூட்டியே உங்களுக்கு வாய்ப்பளிக்க முடியவில்லை. இப்போது நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, தயவு செய்து கவனியுங்கள். கேள்வி பதில் நிகழ்வு இதோ தொடங்கிவிட்டது. தயாராக இருக்கிறீர்களா? கேளுங்கள் சகோதரரே. அஸ்ஸலாமு அலைக்கும். எனது கேள்வி புலால் உணவு சத்து குறைபாடு உள்ளதா என்பதுதான். சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். புலால் உணவில் சத்து குறைவாக இருக்கிறதா என்ற கேள்வி. ஆம், இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அது தவறாகிவிடும். நான் வெறி பிடித்த புலால் உண்ணி அல்ல. புலால் உணவில் மாவுச்சத்து குறைவாக உள்ளது, விட்டமின் சி குறைவு. ஆனால் இவையெல்லாம் தாவரங்களில் அதிகமாக கிடைக்கும். புலாலோடு தாவர உணவையும் உண்ணுங்கள். மேலும் பழங்களில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளது, பழங்களை உண்ணுங்கள். ஆனால் சாதாரணமாக ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சத்துக்களின் மதிப்பீட்டின்படி நாம் ஆராய்ந்து பார்த்தால் புலால் உணவில் நான் ஏற்கனவே சொன்னது போல முதல் தர புரதங்கள் உள்ளன, உயர்தர புரதங்கள், முழுமையான புரதங்கள், அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களும் இரும்பு சத்தும் கூட உண்டு. மேலும் ஒரு நல்ல உணவு முட்டை. முட்டைக்கு எதிராக பேச்சாளர் பல கருத்துக்களை சொன்னார். முட்டையில் 6 கிராம் புரதங்கள் உள்ளது. ஒரு பெரிய முட்டையில் அதில் பாதி வெள்ளைக்கருவில் இருக்கிறது. வெள்ளைக்கரு சிறந்த புரதம் என்று அழைக்கப்படுகிறது. சிறந்த புரதம் என்றால் அதை அடிப்படையாக வைத்துதான் மற்ற புரதங்கள் கணிக்கப்படுகின்றன. அதில் அனைத்து அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் உள்ளது, சரியான அளவிலும் உள்ளது. முட்டையில் ரைபோஃப்ளவின், இரும்பு சத்து, புளோரைன், வைட்டமின் B12, வைட்டமின் டி, வைட்டமின் இ போன்ற சத்துக்களும் உண்டு. வைட்டமின் டி நிறைந்த மிக சில உணவுகளில் முட்டையும் ஒன்று. நோயாளிகளுக்கும் நோயிலிருந்து குணமடைந்து கொண்டிருப்பவர்களுக்கும் முட்டை கொடுக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? அது மிக எளிதில் ஜீரணமாகிவிடும். அதில் எல்லா தேவைகளும் இருக்கிறது. முட்டையை பற்றி நிறைய பேசினார். முட்டையில் சில குறைபாடுகளும் உண்டு. ஊட்டச்சத்து அடர்ந்த உணவு என்றும் அதை அழைப்பார்கள். ஏனென்றால் அதில் எல்லா ஊட்டச்சத்துக்களும் சரியான அளவில் அமைந்துள்ளது. எந்த ஒரு ஊட்டச்சத்தும் அதில் அதிகமான அளவில் இல்லை. அதில் வெப்ப விசையும் குறைவாகவே உள்ளது. ஒரு பெரிய முட்டையில் வெறும் 70 வெப்ப விசைகள் தான் இருக்கும். ஆனால் தாவர உணவில் எல்லா அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் கிடையாது. எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு தாவர உண்ணி என்ன செய்ய வேண்டும்? தாவர உண்ணியாக இருந்தும் எல்லா சத்துக்களையும் பெற முடியும். எப்படி? ஒரு குறிப்பிட்ட உணவு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட தாவரங்களை தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும். ஒரு தாவரத்தில் ஒரு அத்தியாவசியமான அமினோ அமிலம் இல்லை என்றால் அந்த அமிலம் இருக்கும் இன்னொரு தாவரத்தை உண்ண வேண்டும். ஒருவர் தேர்ந்தெடுத்து உண்டால் சரியான அளவில் அதை கண்காணித்தால் எந்த பிரச்சனையும் வராது. புலால் உணவை பொறுத்தவரையில் எந்த புலால் உணவை வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள். பொதுவாக எந்த சத்திலும் குறைபாடு இருக்காது. இதுவே எனது பதில். கேள்வி கேளுங்கள் சகோதரரே. என்னுடைய பெயர் பாபுபாய் ஜவேரி. டாக்டர் ஜாகீர் அவருடைய பேச்சில் குறிப்பிட்டாரே, இதய நிபுணர் டாக்டர் டீன் ஒர்னிஷ் மறுதளிப்பதற்காக வேறு பல மருத்துவ நிபுணர்களின் கருத்துக்களை எல்லாம் இங்கு எடுத்து வைத்தாரே, அதே டாக்டர் ஒர்னிஷ் வெறும் நிபுணர் மட்டுமல்ல, இதய நோய் ஆய்வில் ஒரு முன்னோடியும் ஆவார். இத்துறையில் அவர் ஆற்றியுள்ள மகத்தான பணி அமெரிக்க ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்த்து அவருடைய நலவியல் ஆலோசனை குழுவிலும் இவரை இடம்பெற வைத்துள்ளது. அவருடைய தூண்டுதலினால்தான் இதய நோயை ஒரு உணவுத் திட்டம் மூலம் குணப்படுத்திட முடியும் என்ற மருத்துவ கோட்பாடெல்லாம் கூட இப்போது அதிகாரப்பூர்வமான மருத்துவ பாட நூல்களிலேயே இடம்பெற துவங்கியுள்ளன. அவருடைய அந்த உணவுத் திட்டம் முழுக்க முழுக்க தாவர வகைகளை மட்டுமே உள்ளடக்கியது என்பது முக்கியம். இந்த உணவுத் திட்டத்தை அவர் வெறுமனே பிரச்சாரம் மட்டும் செய்யவில்லை. அவருடைய அன்றாட உணவு பழக்கத்திலும் இதையேதான் கடைபிடிக்கிறார். நான் டாக்டர் ஜாகீர் நாயக்கை என்ன கேட்க விரும்புகிறேன் என்றால், அவர் குறிப்பிட்ட மற்ற நிபுணர்கள் ஒரு புறம் இருக்க, ஆயிரக்கணக்கான இதய நோயாளிகளை வழிமாற்று அறுவை சிகிச்சை இல்லாமலேயே குணப்படுத்தியுள்ளாரே, அந்த டாக்டர் டீன் ஓர்னிஷின் ஆய்வை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்பதை விளக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
சகோதரர் சிறந்த கேள்வியை மட்டுமல்ல, ஒரு பொறுப்பான குறிப்பான கேள்வியை கேட்டிருக்கிறார். டாக்டர் ஆர்னிஷை குறித்த எனது கருத்தை கேட்டிருக்கிறார். அவர் பிரபலமானவர். டாக்டர் ஆர்னிஷ் சொல்லியிருக்கிறார், தாவர உணவு பழக்கத்தை மேற்கொண்டால் மட்டுமே இதய நோயை குணப்படுத்த முடியும் என்று சொல்லியிருக்கிறார். நான் அதை ஏற்கிறேன். அதற்காக புலால் உணவு விலக்கப்படுகிறதா? டயபெட்டிஸ் மலைட்டிஸ் நோயை பற்றி தெரியுமா சகோதரரே? அதாவது நீரிழிவு நோய். இந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர், இந்த நோயால் பயங்கரமாக பாதிக்கப்பட்ட ஒருவர் புலால் சார்ந்த சிகிச்சையான இன்சுலினை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அவர் இறந்து விடுவார் என்று சொல்ல டாக்டர் ஆர்னிஷ் வர தேவையில்லை. இந்த இன்சுலின் பசு, பன்றி மற்றும் மனிதனின் கணையத்திலிருந்து எடுக்கப்படும் ஒரு மருந்து. அதுதான் சிகிச்சை. புலால் உணவால் நீரிழிவு நோயை குணப்படுத்த முடியும் என்பதற்காக தாவர உணவை தடை செய்துவிட முடியுமா? நான் டாக்டர் ஆர்னிஷ் சொன்னதை ஏற்கிறேன். அவர் சொன்னதிலிருந்து தாவர உணவு பழக்கத்தால் இதய நோயை தடுக்க முடியும், குணப்படுத்த முடியும் என்று நிரூபிக்கப்படுகிறது. அதை ஏற்கிறேன். ஆனால் திரு ரஷ்மிபாய் ஜவேரி டாக்டர் ஆர்னிஷ் புலால் உணவை தடை செய்திட வேண்டும் என்று சொன்னதாக சொன்னார். ஆனால் பொதுவாக பார்த்தால் இதய நோயாளிகளை பொறுத்தவரையில் அதை நான் ஏற்கிறேன். சில மருத்துவர்களுக்கு வேறு கருத்து கூட இருக்கலாம், ஆனால் நான் ஏற்கிறேன். ஆனால் தாவர உணவால் இதய நோய் குணமாகிறது என்பதற்காக பொதுவாக புலால் உணவை தடை செய்திட வேண்டும் என்பதை நான் ஏற்க முடியாது. பிறகு ஏன் அமெரிக்கா புலால் உணவை தடை செய்யவில்லை? அவர் அமெரிக்க அரசாங்க ஆலோசகர் ஆயிற்றே. அமெரிக்க அரசாங்கத்திற்கே ஆலோசனை தருபவர். டாக்டர் ஆர்னிஷின் ஆலோசனையை கேட்டு அமெரிக்க அரசாங்கம் புலால் உணவை தடை செய்ய வேண்டியதுதானே, ஏன் செய்யவில்லை? அவர் ஒரு ஆய்வாளர், சிறந்த நிபுணர். அவர் சரியாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர் சொன்னபடி டாக்டர் ஆர்னிஷ் புலால் உணவை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னதில் எனக்கு சந்தேகம் உள்ளது. எனக்கு அந்த தகவலை காட்டுங்கள். எந்த மனிதனும் எப்பொழுதும் புலால் உணவை உண்ணவே கூடாது என்று அவர் சொன்ன தகவலை காட்டுங்கள். இருக்கவே இருக்காது. நான் சவால் விடுகிறேன். நான் மேற்கோள் காட்டிய மற்ற நிபுணர்கள் இருக்கிறார்கள். டாக்டர் வில்லியம் டி ஜார்விஸ், டாக்டர் கே ஜெரி, அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு யதார்த்தவாதி. டாக்டர் ஆர்னிஷின் கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அது இதய நோயை குணப்படுத்தும், ஆனால் அது மட்டும்தான் குணப்படுத்தும் என்று அல்ல. இதுவே எனது பதில். தெளிவாக சொல்லிவிட்டேன். கேளுங்கள் சகோதரியே. இது டாக்டர் ஜாகீர் அவர்கள் ஒரு மருத்துவராகவும் விஞ்ஞானியாகவும் இருப்பதால் அவர்களிடமிருந்து அறிவு தெளிவு பெற்றிட நான் விரும்புகிறேன். ஒரு 15 ஆண்டு காலமாக நோயாளிகள் மீது செய்யப்பட்ட பரிசோதனை. நீங்கள் கேட்கும் கேள்வி புரியவில்லை. புரியும்படி கேளுங்கள். 15 ஆண்டு காலமாக அமெரிக்காவின் மெரிலாந்தில் உள்ள தேசிய புற்றுநோய் ஆய்வு நிறுவனத்தில், அதாவது சிவந்த இறைச்சியால் புற்றுநோய் மற்றும் பல கோளாறுகள் உள்ளதாக ஆய்வு செய்துள்ளார்கள் என சொல்லப்படுகிறது. அதை பற்றி எனக்கு தெளிவுபடுத்துங்களேன். தேங்க்யூ. சகோதரி நல்ல கேள்வி கேட்டார். 15 ஆண்டுகளாக ஒரு புற்றுநோய் மருத்துவமனையில் செய்யப்பட்ட ஆராய்ச்சியை பற்றி சொன்னார். மறுபடியும் ஆராய்ச்சி தான், உண்மை அல்ல. ஆராய்ச்சிக்கும் உண்மைக்கும் இடையே நிறைய வித்தியாசம் உள்ளது. ஆனால் நான் அந்த ஆராய்ச்சியையும் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அதை படித்திருக்கிறேன். ஆனால் அது அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையா என்று தெரியவில்லை. நான் பல ஆராய்ச்சிகளை படித்திருக்கிறேன். புலால் உணவு குடலில் புற்றுநோய் ஏற்படுத்தும். புலால் உணவை அதிகமாக உண்டால், நார்ச்சத்து குறைவான ஒரு உணவு பழக்கத்தை வைத்துக் கொண்டால் குடலில் புற்றுநோய் உண்டாக வாய்ப்புண்டு. ஆனால் நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவு பழக்கத்தை மேற்கொண்டால் உங்களுக்கு புற்றுநோய் உண்டாகாது. புலால் உணவை அதிகமாக உண்பதாலும் நார்ச்சத்தை குறைவாக உண்பதாலும் புற்றுநோய் உண்டாகும். தாவரங்களை உண்ணும் பொழுதும் அதை ஜீரணிக்க முடியாது. ஏனென்றால் செலுலோஸ் அதை ஜீரணிக்க முடியாது. அது நார்ச்சத்தாக தங்கிவிடும், கழிவை வெளியேற்ற காரணமாகிவிடும். புலால் உணவை அதிகமாக உண்டு நார்ச்சத்தில் குறைவான ஒரு உணவு பழக்கத்தை மேற்கொண்டால் குடலில் புற்றுநோய் உண்டாகும். ஆனால் சரியான கலவையில் நாம் உண்டால், சிவந்த இறைச்சியை உண்ணும் அனைவருக்கும் புற்றுநோய் உண்டாவதில்லை. அதிகமாக உண்பதை திருக்குரானும் ஹராம் என்று சொல்லியிருக்கிறது. திருக்குரானிற்கு எதிராக சென்றால் நோய் ஏற்படும் அல்லவா? அதற்காக புலால் உணவு விலக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடாது. அதிகமாக புலால் உணவை உண்ணக்கூடாது என்று சொல்லலாம். இதுவே எனது பதில். மிக்க நன்றி சகோதர சகோதரிகளே. மேலும் 15ஆவதாக, கால்நடைகளின் மேய்ச்சலுக்காக பயன்படுத்தப்படும் நிலத்தால் வேளாண்மைக்காக பயன்படுத்தப்படும் நிலத்தின் அளவில் குறைபாடு ஏற்படும் என்பது தவறு. 16ஆவதாக, புலால் உண்ணிகள் உணவுக்காக விலங்குகளை அறுக்கவில்லை என்றால் விலங்குகளின் எண்ணிக்கை சமாளிக்க முடியாத அளவுக்கு அதிகமாகிவிடும். 17ஆவதாக, டாக்டர் கரை பொறுத்தவரையில் உணவு சம்பந்தப்பட்ட நிபுணர்களால் எழுதப்பட்ட இந்த புத்தகங்களை முற்றிலுமாக நம்ப முடியாது. எல்லா புள்ளி விவரங்களும் அங்கிருந்துதான் எடுக்கப்பட்டது. நம்பக்கூடிய அளவுக்கு எந்த கருத்தும் இல்லை. 18ஆவதாக, எந்த ஒரு மருத்துவ புத்தகத்திலாவது பொதுவாக புலால் உணவை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? 19ஆவது, இந்த பூமியில் ஆட்சி செய்யும் எந்த ஒரு அரசாங்கமும் புலால் உணவை பொதுவாக தடை செய்துவிட வேண்டும் என்று ஆணையிட்டதே இல்லை. இறுதியாக 20ஆவது,
அமெரிக்க விஞ்ஞான நலவியல் பேரவை கூட நமக்கு சொல்கிறது, சுகாதாரமான உணவு என்பது புலால் உணவை புறக்கணித்து தாவர உணவை ஏற்றுக்கொள்வது என்பதல்ல. இவையே புலால் உணவு அனுமதிக்கப்பட்டதே என்பதற்கு போதுமான தர்க்க விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்களாகும். திரு ஜவேரி அவர்கள் இதை ஏற்கவில்லை என்றால் விஞ்ஞானபூர்வமாக இதற்கு பதில் அளிக்க வேண்டுகிறேன். ஆராய்ச்சிகளை மட்டும் வைத்துக்கொண்டு இதற்கு பதிலளிக்க கூடாது. ஆனால் திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்களால் எனது 20 கேள்விகளுக்கும் பதில் அளிக்க முடியவில்லை என்றாலும் அவரை ஒருபோதும் நான் புலால் உண்ணியாக மாற நிர்பந்திக்க மாட்டேன். ஏனென்றால் நான் மூர்க்கத்தனமான புலால் உண்ணி அல்ல, இல்லவே இல்லை. அவர் தொடர்ந்து தாவர உணவையே உண்ண வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. அது அவருடைய தனிப்பட்ட முடிவு, அது அவருடைய முடிவு. சில பேருக்கு சில உணவு வகைகள் பிடிக்கும், தனிப்பட்ட முடிவு. மேலும் ஒரு கருத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். பல கருத்துக்களை வெளிக்கொண்டு வரும் லட்சிய சைவர்கள் அவர்கள் தாவர உணவில் அதிக சக்தி இருக்கிறது என்றெல்லாம் கூறுகிறார்கள். அதை நிறுத்த வேண்டும். இது போன்ற புத்தகங்களை கொடுப்பதையும் நிறுத்த வேண்டும். இது மக்களை வழிதவறச் செய்யும். திருக்குரான் சூரா அன்-நஹல் அத்தியாயம் 16 வசனம் 125 கூறி என் உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது சொல்கிறது, விவேகத்துடனும் அழகிய அறிவுரைகள் மூலமாகவும் இறைவனின் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பீராக. மேலும் மிகச்சிறந்த முறையில் மக்களிடம் விவாதம் புரிவீராக.